அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to the holy name of the Lord. கடந்த நாட்களில் நம்ம வாக்குத்தத்தத்தை வைத்துக்கொண்டு அந்த நாள் உண்டாகிறதான ஆசீர்வாதமான நன்மைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are keeping the promise of the Lord and we are meditating blessings from this promise. தாவீதின் அனுபவத்தை பற்றி கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். We meditated about the experience of David last week. அந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 36 சங்கீதம் 8 வசனம் தான். Because this month's promise is from the book of Psalms 36 verses 8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். They are abundantly satisfied with the fullness of your house, and you give them drink from the river of your pleasure. உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். And you give them drink from the river of your pleasures. இந்த தாவீதின் பசி, தாவீதின் தாகம், hunger of David and the thirst of David, இதை ஆண்டவர் தீர்த்தார். the Lord God satisfied it or quenched it. திருப்தி அடைய செய்து The God made him to satisfy. அவர்கள் தாகத்தை, அவனுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். The Lord God quenched his thirst. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் விசாரிக்கிறார். Because he is the Lord God who is chosen by him, the Lord God inquireth and cares for him. அதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், That's why Peter apostle says, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், because he is the Lord God who cares for you, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். cast all your cares upon him. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்றாரு? What St. Paul says when he says, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம, he says, do not be troubled of anything. அவர் உங்களை விசாரிக்கிறார். He is the God who cares for you. மனுஷர்கள் என்னை விசாரிப்பதற்கு ஆள் இல்லை. A man says today, there's no one to care for me. நாங்கள் விசாரிப்பற்றவர்களா இருக்கிறோம். We are careless. தேவனே எங்களை பார்க்கல. Also the God did not see us. குடும்பத்தாராலும் விசாரிக்கப்படல. We are not cared by the family. சர்ச்சுக்கு வர்றோம். We come to church. Pastor sees us. அக்கா பாக்குறாங்க. Sister sees us. என்ன செய்யல, அவங்க என்ன விசாரிக்கிறது இல்ல. But they too do not care for us. மற்றவர்களை விசாரிக்கிறாங்க, என்ன விசாரிக்கல. They care others but not me. இப்படிப்பட்டதான ஒரு பெரிய போராட்டம், கலக்கம் வெளியில சொல்லாட்டாலும் இருதயத்துல நமக்குள்ள ஒரு பெரிய கலக்கங்கள் உண்டாயிரும். Like this, there's got a lot of sufferings, and even if we do not say out, the troubles is there inside us. உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். Cast all your burdens upon him. வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? What the word of God says. 27 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? Psalms 55 verses 27. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். Lay all your burdens on the Lord and he shall care for you. நம்மை ஆதரிக்கிற, நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's one God who careth for us. நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's one God who takes all our burdens. அதை நீங்க விசுவாசியுங்க. You believe that? நம்முடைய பாரங்களை, என்னுடைய பாரங்களை அறிந்தவர். He knows all my burdens. என்னுடைய பாரங்களை அறிந்தவர். He knows all my burdens. என்னை விசாரிக்கிறவர். He who cares for me. ஒருவர் உண்டு. There's one God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. நல்ல சத்தமா, loudly. அவர் நம்மை விசாரிக்கிறார். He is the God who cares for you. அவர் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows all your burdens. அப்படியானால் நம்ம இந்த நாட்களிலே தாவீதை போல, தாவீதுக்கு அப்படி ஒரு பெரிய கலக்கம். Now, like David was troubled like this. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை, a great trials in the life of David. ஏனென்றால் அவன் தனிமை என்ற இடத்திலே அவன் கொண்டு போகப்படுகிறான். Because he was led to a place of loneliness. வாழ்க்கையில எல்லாம் பாருங்க, பல கஷ்டம் 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 கஷ்டம். In his life you can see the continuous difficulties he had. வாழ்க்கை துவக்கத்திலிருந்தே, even from the beginning, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அவனுக்கு பாடு, வேதனை, கஷ்டம் தான். even when he was formed from the mother's home he had troubles, difficulties. சிங்காசனத்துக்கு வந்த பிறகு அவனுக்கு பெரிய போராட்டம். even after he came to the throne he had a great suffering. என்ன இப்படி ஒரு வாழ்க்கை? What kind of life is this? இனி ஒரு நிம்மதி ஆயாச்சு. We have peace. வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் பெற்றாச்சு. We received a rest. வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை அடைஞ்சாச்சு. We possessed peace in our சரி, life. இனியாவது கடைசி காலத்திலேயாவது கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு பார்த்தாலும் முடியல அவன் வாழ்க்கையில. At least now in the last days we should be in peace, but it was not possible. இப்படியே மன உளைச்சலா இருக்குது. ஏன் சாமி, நம்ம இடத்துல பல கேள்வி கேட்டிருக்கிறோம் ஆண்டவரிடத்துல. We are depressed like this, and sometimes we ask questions, why Lord, why this is for me? ஆனால் வார்த்தை சொல்லி இருக்குது. But the word of God says, வார்த்தை சொல்லி இருக்குது,
the word of God says, நான் ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் அவர்களை திருப்தி அடைவே He is the Lord God who abundantly satisfied with the fullness of His house. அவருடைய நதியினால் பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்ப்பேன் வாக்குத்தத்தம் He கொடுத்திருக்கிறார். has promised that by the drink from the river of His pleasure. அவர் செய்வார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். If He says He will do it, He has taken upon Him everything. அதுதான் அவர் உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்று சுமந்து கொண்டார். He has taken all your iniquities upon Him. சங்கீதத்தில் என்ன ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்தை என்ன வாசிக்கிறீங்க? What we read in Isaiah 53 verses 12. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நம்மை சுமந்து கொண்டார். All of us He has taken upon Him. அவர் இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Now Isaiah prophet says 53:12 53:12. எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். He has taken upon everything. அது மாத்திரமல்ல 4 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in verses 4. நம்முடைய அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணி எல்லாவற்றையும் அநேகருடைய பாவத்தை தானே சுமந்தார். Now considering Him as a man of iniquities, all the griefs, sorrows came upon. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். Surely He has borne all our griefs. மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்தார். And carried all our sorrows. சங்கீத 8 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 8 அதிகாரம் 17 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in Matthew 8 verses 17. அதுல எல்லாவற்றையும் சுமந்தார் என்று தானே சொல்லி இருக்குது. It says everything He bore upon Himself. நான் இன்னும் சுமந்துகிட்டு இருக்கிறேனே. Why have to bear it? சுமந்துகிட்டே இருக்கிறேனே. I am bearing it. ஏன்னா அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்கள் எல்லாம் சுமந்தார். Because He Himself took our infirmities and bore our sicknesses. அப்ப என் பாடுகளை சுமந்தார். He has bore our sufferings, என் துக்கங்களை சுமந்தார். our sorrows, என் நோய்களை சுமந்தார். sicknesses. என் சாபத்தை கூட சுமந்தார் என்று கலாத்தியர்ல வாசிக்கிறோம். Also we read that he is bearing all our curse upon. கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கிறோம். அவர் நம்முடைய சாபங்கள் எல்லாம் சுமந்தார். We read in Galatians chapter 3 all our curse He took upon Himself in verses 13. இவர் இப்படி சுமந்திருக்க, If He is bearing like ஆனா this, எனக்குள்ள ஏன் இன்னும் கலக்கம்? why do I have still troubles? ஏன் எனக்குள்ள இன்னும் ஒரு பெரிய பாரம்? Why do I have still burdens? ஒரே கவலைகளும் துக்கங்களும் பாரங்களுமா இருக்குது. Why burdens, sorrows and griefs? தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனையில தான் அவன் கடந்து போகிறான். In David's life he had to go through a great temptations and trials. பாதைகளை பற்றி நீங்க யோசனை பண்ணி இன்னும் ஆழமா சிந்திச்சிட்டு போனா, when you further deeply think about the life of David, வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை கடந்து வர்றான் பாருங்க. he crosses many trials and temptations. அவன் பிறக்கும்போது பிரச்சனை. When he was born there was a problem. சத்துருக்களால் வந்த போராட்டங்கள். Sufferings by the enemies. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். When he was feeding the sheep, சிங்க பிரச்சனை. now the lions came. அங்க கரடியினால் வந்த பிரச்சனை. Problems by the bears. இன்னும் பாருங்க. Furthermore, தாவீது அபிஷேகம் பண்ணப்படுறான். when David was anointed, எப்போ யாரு? சாமுவேல் ஈசாயின் பிள்ளைகள்ல தாவீது என்ன செஞ்சாச்சு? எதுக்கு அபிஷேகம் பண்ணாங்க? Samuel anointed one of the son of அந்நிய Jesse. பாஷை பேசுறதுக்கு. Why he was anointed? எதுக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான்? Why David was anointed? சொல்லுங்க. Why? எதுக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான்? Why David was anointed as a king? To become a king. வீட்டுக்குள்ள வச்சாவ அபிஷேகம் பண்ணப்பட்டான். So was he to be in the house? ராஜாவானா யாருக்கு தெரியாமையா கூப்பிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு? No, did Samuel call everyone? Samuel call David hiding him to anoint as a king? அங்க முக்கியமான மூப்பர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. All the elders were invited. அங்க இருந்ததான தேசத்தில் உள்ள முக்கிய பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் வர்றாங்க. Chief priests were invited. அங்க இருந்ததான மற்ற ஆசாரியருடைய வம்சத்தார். Now the generations of தேசத்தில் உள்ள அநேகர், many of the nations, எல்லாரும் சுத்தமாய் வந்து நிக்கறாங்க. and everyone sanctified themselves and came and stood. சவுல தள்ளியாச்சு. Saul was rejected. இப்போ அவன் தேவன் ஆண்டவரே அவனை தள்ளிட்டார். Now the Lord God Himself rejected him. தேவனுடைய ஸ்தானத்துக்கு ஏற்றவாறு அவன் நிற்கல. He did not stand as per the state of the Lord. இப்போ தாவீது ராஜாவாயாச்சு. Now David had become a king. ராஜான வனபுரம் நல்லா இருந்தானா? சந்தோஷமா இருந்தானா? And after he had become king, was he happy? சொல்லுங்க. Say that. ராஜாவான பிறகு when he had become king, பயங்கர பிரச்சனை. No, furthermore problems. பெரிய போராட்டம். Great sufferings. எல்லாரும் போயிட்டாங்க. Everyone left. என்னடாப்பா நீ ராஜான்னு சொன்னாங்க? You said they said you are king. நீதான் இஸ்ரவேல் ஆள போறேன்னு சொன்னாங்க. They said you are going to reign over Israel. இஸ்ரவேலின் ராஜான்னு சொன்னாங்க. They said you are the king of Israel. வந்த பிறகு ராஜாவான பின்பு even after he became a king, ஒரு சத்ருவை போல துரத்தப்படுகிறான் சவுலால. he was chased like an enemy by Saul. சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும் Saul even if was the king of the Israel. தாவீது சவுலுக்கு யாரு? Who is Saul and David? சொல்லுங்க. சவுலுக்கு சவுல் யாரு? Who is Saul? தாவீதுக்கு சவுல் யாரு? No, who is David to Saul? மாமா.
His father-in-law. சவுலுடைய மருமகன் தான் தாவீது. David is the son of the law, son-in-law. மகள் மீகாலை கட்டி இருக்கிறான். Because he has married her. மருமகனை மாமனார் ஓட ஓட விரட்டுறாரு. Now the father-in-law is chasing the son-in-law. இவனை வரவிட கூடாது. He should not be allowed in. ஸ்தானத்துக்கு ஏற விட கூடாது. He should not be allowed to come to the position. சத்துருவை போல துரத்துறாங்க. Like enemy he was chased out. எத்தனை சத்துருக்கள் அவனுக்கு. How many enemies he had? ராஜாவானா அங்க அபிஷேகம் பண்ண ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் பிரச்சனை தான். Even after he was anointed as a king, there was a problem. சவுலுக்கு மாமனானா சவுலுக்கு மருமகனான அப்பவும் பிரச்சனை தான். Even after he becoming the son-in-law for the king, still he had a problem. நல்ல ஆண்டவரை worship பண்றான். He is worshiping the Lord well. தாவீதுடைய அனுபவத்தை பாத்தீங்கன்னா, When you see the experiences of David, தாவீது எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அவ்வளவு தூரம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவான். David, to the possible extent, he always thanked and praised and worshiped the Lord. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்த பிறகு வரும்போது மோசேயை கொண்டு ஒரு பிரமாணம் கொடுத்தார். Because the Lord God, when the Lord God set the Israelites free from the bondage of Egypt, Lord God gave a law to the Israelites through Moses. அது வேற யாருமே செய்யல. None else did it. நியாயாதிபதிகள் இருந்தாங்க. Judges were there. சவுல் ராஜாவாக அவனும் சிந்திக்கல. Saul was a king. He also did not remember it. தாவீதுக்கு மாத்திரம் அந்த ஒரு சிந்தை வந்துச்சு. But David had a thought. என்ன பசி ஆற்றினார். He has satisfied me. என்னுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்தார். He has quenched my thirst. கண்மலையின் தேனினால், with the honey of the rock, உச்சிதமான கோதுமையினால், with the finest wheat. என்ன நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். He has satisfied me and blessed me. ஏன்னா ஒரு முறை பெரிய அரண்மனையை கட்டி, because once he built up a good palace, பஞ்சுமெத்தையில படுத்திருக்கிறான். he was lying down on the bed, படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். he was sleeping. இளைப்பாற போது when he was resting, கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னாரு, the Lord God said to David, தாவீதே, David, நீ இப்ப எங்க இருக்கிற? where are you now? பெரிய அரண்மனையில இருக்கிறேன்பா. you are in big palace. எல்லாம் போய்ச்சுப்பா, எல்லா சத்துருக்களும் போயிட்டாங்க. all the enemies have gone. நீ எங்க இருந்து வந்த? where did you come from? கர்த்தர் சொல்றார், நீ எங்க இருந்து வந்த? Lord God said, கறவல் ஆடுகளுக்கு பின்னாடி நீ நடந்துட்டு வந்த. you were walking behind the sheep. அவன் பஞ்சுமெத்தையில படுத்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல, when he was in the bed, கறவல் ஆடுகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த ஒண்ணு, he who was behind the sheep, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஏற்படுத்தினேன். I formed you as a king over the Israel. உன்னை நான் அழைச்சு உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை பெரிய ஆசீர்வாதத்தை தந்தேன். I called you, I blessed you, anointed you and gave you a great blessing. அந்த மனுஷர்கள் எல்லாம் ராணுவர்கள் பலமெல்லாம் பயந்து போய் இருந்துச்சு. The entire army was scared. ராணுவத்தால் செய்ய முடியாததா இருந்துச்சு. It was not possible by the army. கோலியாத்தை யாரும் ஜெயிக்க முடியல. Goliath, no one was able to prevail. ஆனா உன்னை கொண்டு நான் ஜெயம் தந்தேன். But by you I gave the victory. இதெல்லாம் மைண்ட்ல அப்படியே ஓடுது, தரைப்பட மாதிரி அவனுக்கு தாவீது ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. Before David everything was running like a film. அவன் மைண்ட்ல உட்கார்ந்து அவன் யோசிச்சிட்டே படுத்துக்கிட்டே இருக்கிறான். He was lying down, he was thinking. இவன் தாவீது அடிக்கடி மோசே சொன்ன பிரமாணத்தை எல்லாம் யோசிச்சு பாப்பான். David often thinks the law which was given by Moses. மோசே என்னென்ன கட்டளை கொடுத்தாரு, whatever the commandments was given by Moses, பிரமாணம் கொடுக்கப்பட்டது, the statutes given, யோசிச்சு பார்க்கறான். he always thinks, நீ இளைப்பாரி கொண்டிருக்கும்போது, when you rest, நீ சமாதானமா இருக்கும்போது, when you are in peace, கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது, when you are with the blessing that the Lord God has given, கர்த்தரை நீ மறந்துட கூடாது. you should not forget the Lord. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், when you are eaten and satisfied, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த the Lord God given நல்ல தேசத்துக்காக, for the land which the Lord God has given, ஸ்தோத்திரம் பண்ணணும். you have to praise him. ஹalleluya, hallelujah. நல்ல முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்றோம். with all his heart he praise God. எல்லாருக்கும் சொல்றா, கர்த்தரை துதியுங்க. he says praise the Lord. கர்த்தரை துதிக்க, அவர் நல்லவர், Lord is good, அவர் கிருபை என்றும் உள்ளது, his mercy endures கர்த்தரை forever. நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். I'll continuously praise the Lord. அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். and his praises shall be in my mouth always. ஏனென்றால் என்னை இளைப்பாறுதலோடு வச்சிருக்கிறார். because he has given me rest. என்னை சுகத்தோடு தங்க வச்சிருக்கிறார். and he has comfortably made me to stay. இந்த ஆண்டவரை தியானிச்சு கொண்டே இருக்கிறான். he was meditating the Lord. மோசே சொன்ன பிரமாணத்தை எல்லாம் யோசிச்சு பார்க்கறான். he remembers the law of Moses. உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனம் தாவீதுக்கு முன்னாடி வந்து நிக்குது. and in Deuteronomy 12 this verse comes into the mind of David. உபாகமம் 12ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 12 10ஆம் வசனத்திலிருந்து உள்ள வசனங்கள் தாவீதுக்கு முன்னாடி அப்படியே ஓடுது. verses from 10 is running in the mind of David. என்ன சொல்லி இருக்கு? நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்திலே குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்கள் எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும், but when you cross over Jordan and dwell in the land which the Lord your God is giving to you to inherit, and he gives you rest
from all your enemies round about, so that you dwell in safety. இப்படி இருக்கும்போது When it is like அடுத்த this, வசனத்தில் என்ன சொல்றார்? what is the next உங்கள் verse? தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. See what he says here. தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். There will be the place where the Lord your God chooses to make his name abide. எனக்கு அரண்மனை தந்துட்டாரு. He has given me a palace. எனக்கு நல்ல இளைப்பாற பண்ணிட்டாரு. He has made me to rest. என்னுடைய தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது? How is my God's ark? தேவனுடைய பெட்டி எந்த இடத்துல இருக்குது? Where is the ark? எனக்கு ஜெயம் தந்தது இந்த பெட்டி தானே. It's the ark which has given me the victory. இந்த யோர்தானை கடக்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி தானே முன்னாடி போச்சு. When they crossed the Jordan, the ark of covenant went before. இந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி தானே எல்லா சிலைகளும் முகங்குப்புற விழுந்து உடைஞ்சு போச்சு. Before this ark of covenant, all the idols fell down, fall face to the ground. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க போச்சோ, wherever this ark went, அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. every place there the power of the Lord was manifested. எங்களுக்கு ஜெயம் தந்தது, gave us victory. இந்த உடன்படிக்கை பெட்டி, this ark, அங்க கேருபீன்களின் மத்தியில தான் அவர் வாசம் பண்ணுகிறார். is the Lord God who dwells between the cherubins. நான் வாசம் பண்ணுகிற இடம், the place where I dwell, எப்படி இருக்குது? how it is? ஒரு பெரிய அரண்மனையா இருக்குது. It's a great palace. இப்படி அரண்மனையில் இருக்கிற நான், I who is in the palace, இப்ப என் தேவனுடைய வீடு எங்க இருக்குது? now where is the ark? அவருக்கு ஒரு இடம் வேணுமே. for him then he needs a place. அந்த இடம் வேணுமே. there's a place. அவருக்கு இங்க இடம் இல்லாம அங்க அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. now the ark is kept somewhere there. There's no place. தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது? where's the ark of the Lord? ஒரு பயந்து போய் இங்க கொண்டு வர வேண்டாம் என்று ஒதுக்கி பயந்திருந்தான். they were all afraid, stating that no, let's not bring the ark inside. ஓபேதுடைய வீட்ல வைக்கப்பட்டிருந்தது. it was kept in the house of Obed. அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. he was blessed. திரும்ப அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. it was again brought. ஏதோ கர்த்தருடைய பெட்டி ஏதோ ஒரு இடத்துல சாதாரணமான ஒரு இடங்கள்ல பெலிஸ்தியன கையில இருந்து பிடிக்கப்பட்டு சாதாரணமா இருக்கு. ஆனா நான் இப்போ பெரிய மாளிகையில் இருக்கிறேனே. the ark of the covenant was rescued from the hand of Philistines and it's kept somewhere in an ordinary place, but I still dwell in a great palace. தாம கர்த்தருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் வேணுமே. there's a place which is chosen by the Lord for his name to abide. அவருக்கென்று ஒரு இடம் வேணும். there's a place for him to be இந்த needed. மோசே சொன்னது அப்படியே மைண்ட்ல ஓடுது அவனுக்கு. the words of Moses, it was running in his mind. அந்த பெத்லெஹேமில, the Bethlehem, நல்ல அரண்மனையில, the palace, பஞ்சு பத்தையில படுத்துக்கிட்டு இருக்கும்போது when he is lying down in the cushion bed, உடனே எழும்பிட்டான் பாருங்க. immediately he woke up. உடனே வீட்ல இருந்து எழும்பி immediately he woke up, உடனே தம்ப ஒரு பைய தூக்கிக்கிட்டு, took a bag, நான் நினைக்கிற பழையபடி ஒரு கம்பத்து அடியை தூக்கிட்டு, I think the old bag and ஆடு staff, மேய்க்கிற தடியை தூக்கிக்கிட்டு, I think the staff which he ஒரு took, கவலையை கையில எடுத்துக்கொண்டு took a sling, புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டான். again he started to go. அதான் 132 சங்கீதம். that's the Psalms 132. யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் இல்லாம இருக்குது. there's no place for the mighty one of Jacob. நான் என்ற கர்த்தருக்கு ஒரு இடம் வேணும். for my Lord he needs a place. யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணணும். and for the mighty one of Jacob we need a dwelling place. எல்லாரும் அவன் பின்னாடியே ஓடி வந்திருக்காங்க. everyone would have run behind him. எப்ராத்தாவில, in Ephrathah, எப்ராத்தானா பெத்லெஹேம், Ephrathah is தாவீது Bethlehem. வாங்கய்யா நீங்க ராஜாயா, David come, you are a king. அதெல்லாம் மெதுவா பாத்துக்கலாம். we can take care of it அது later. கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். it's of the Lord and Lord will take care of it. நம்ம சொல்லுவோம் இல்ல சிலர், generally we say this, ஆண்டவர் பார்த்துக்கிட பேசாம இரு. just keep quiet, it's for the Lord and he will take care of it. யாராவது ஆண்டவர் மேல தாகத்தோடு இல்ல ஊழியங்களுக்கு செய்யணும், ஊழியத்தின் பாரம் இருக்குது, அதை செய்யணும் இதை செய்யணும் வந்தால் நீ அதை பத்தி ஒரி பண்ண, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. some with the thirst, when they want to do something to the Lord, they're curious to do something, some quiet them and saying that it is of the Lord and he will take care of it. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா, if you further go deep, ஐயா வெளிநாட்டுல போயிட்டு வர்றாரு, pastor is going foreign பல countries, இடங்களுக்கு போயிட்டு வர்றாரு, he is traveling to various different places, பார்த்துக்கிடுவாரு, he will take care of it. முன்னாடி வரல இல்ல, it's not like before. தாவீதுனா அதாங்க தாவீது, that is David. ஒரு கரங்களை தட்டி அவளை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and glorify God. அதுதான் தாவீது, that is David. எல்லாரும் யாரும் சிந்திக்கல, no one remember it. தேவனுக்கு ஒரு இடம் வேணும். for my Lord he needs a place. இங்க ஒரு இடம், நாளைக்கு இன்னொரு இடம், there's a place,
அந்த இடம். that place. எங்க ஆராதனைக்கு போனீங்க? Where are you going for service? அங்க ஒரு இடத்துக்கு போனேன். I went to that place. இந்த இடத்துக்கு போனீங்க. எங்க போனீங்க? Where do you go? இன்னொரு இடத்துக்கு போனேன். Another place. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடம், நாளைக்கு ஒரு நாள் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. Today one place and tomorrow different place, day after different place. They'll be keep wandering. எங்க பாஸ்டர் பிலிப்பி சாந்தபிள்ளை சொல்லுவாரு, Pastor Philip Chandapalli நீ வேசிய போல சுத்தாதன்னாரு ஒரு தடவை. once he said, do not roam around like a நீ harlot. வேசி ஸ்திரியை போல, வேசிகளை போல சுத்தாத. உனக்கு ஒரு இடம் என்றால் அந்த இடத்துல கற்புள்ள கன்னியாக நீ இரு, தேவ சமூகத்துல காத்திரு. Do not roam around like a harlot. Be a virgin in the presence of God in one place. நீ கொடுக்கப்பட்ட உபதேசத்தை விட்டு நீ விலகி மாறி போகாத. Do not depart from the doctrine which is given to you. கொடுக்கப்பட்ட சத்தியத்தில் நீ நிலைத்திரு. Stand and sustain in the truth உன்னுடைய given. ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணி விழிச்சிருக்கிறாங்களா? If they are vigilant and they are responsible for your soul. இன்னைக்கு நான் அடிக்கடி நான் தேவ சமூகத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். I often thank and praise God. பல இடங்கள்ல பல ஊழியர்களை பற்றி எனக்கு செய்தி வரும். And I hear the news about many servants of God in many different places. பிரச்சனைகளை கொண்டு சொல்லுவாங்க. They'll tell about their problems. சில சபைகளை பற்றி சொல்லுவாங்க. They talk about many different சில churches. ஊழியர்கள் சொல்லும்போது When the certain servants of God அடிக்கடி say, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். I praise God. ஆண்டவரே, என் கூட இருக்கிற சகோதரமார், Oh Lord, the brothers who are with me, என் கூட இருக்கிற pastors, the pastors, those who are with me, brothers, sisters, இவ்வளவு உண்மையா வச்சிருக்கீங்களே, Lord, you have given இதற்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும். I have to thank so much. ஐயா, அவங்க எல்லாம் பாஸ்டர்மார்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. They pay to the pastors. உதவி ஊழியம் செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. They pay to those who do the ministry. சபையில பிரயாசப்பட வீடியோ எடுக்கறானா, கம்ப்யூட்டர் செட்டில் எல்லாருக்கும் சம்பளம் போட்டு கொடுக்கறாங்க. For everyone, those who work in the ministry, they are paid. ஆனா ஒண்ணும் கொடுக்கறது இல்ல. Nothing we do. சாப்பாடு இருந்தாதான் உண்டு. It's only when we have food. ஆனாலும் உண்மையா இருக்கிறாங்க. But still they are faithful. அதுதான் தாவீதின் அனுபவம். That is the experience of David. ஒன்றும் இல்ல. We have nothing. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நேசித்தார். Our Lord God has loved us. தெரிந்து கொண்ட ஒரு இடம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The place which is chosen is there. எல்லா இடத்திலும் அந்த பலிகளை கொண்டு செலுத்த கூடாது. Now the offerings cannot be offered in every தாவீதுடைய place. சிந்தை என்னவா ஓடுது பாருங்க. அந்த 132 சங்கீதத்துக்கு வாங்க. Psalms 132, see the அவன் mind என்ன of சொல்றான் David. பாருங்க. What he says, யாக்கோபின் தேவனுக்கு வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மட்டும் என் வீடாகி கூடாரத்தில் என் பிரவேசிப்பதும் வீட்டுக்கு இல்லை. போக மாட்டேன், கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மாட்டேன், surely I will not go into the chamber of my house or go கட்டில்ல ஏற மாட்டேன். the comfort of my bed. கட்டிலின் மேல் ஏறுவதும் அடுத்தது இல்லை. அவன் என்ன சொல்ற, என் கண்களுக்கு நித்திரையையும் நித்திரையையோ இவைகளுக்கு உறக்கத்தையும் உறக்கத்தையும் வரவிடுகிறது இல்ல. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு சத்தியம் பண்ணிட்டு வெளியே புறப்பட்டான் பாருங்க கூடாரத்துக்கு. Until I find a place for the Lord. ஒரு இடத்தை பார்க்கணும். I have to see a place. உடனே அவன் அந்த சிந்தை எனக்கு இளைப்பாற பண்ணி இருக்கிறார். He has made me to rest. வியாதியிலிருந்து சுகம் தந்திருக்க ஒரு இளைப்பாறுதல். It is a rest that no, you have been healed from your sickness. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டீங்கன்னா அது ஒரு கர்த்தர் உங்களுக்கு தந்த The Lord God has இளைப்பாறுதல். set you free from your sin. It is a rest. பல பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற It's a இளைப்பாறுதல். rest that the God has cast out all your demons from you. கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறாரா, அது கர்த்தர் உங்களுக்கு தந்த The ஒரு Lord God has இளைப்பாறுதல். changed you from the debt. That's a rest which God has given to you. பிள்ளைகள் கஷ்டத்தோடு வளர்த்தீங்க, இப்போ வருமானம் தந்துட்டாரா, கர்த்தர் உங்களுக்கு தந்த You இளைப்பாறுதல். were brought up with sufferings, but God has given you good salary and earnings. It's a rest. அப்படி இளைப்பாற பண்ணி இருக்கும்போது When He has made you to rest. காலையில ஆராதனைக்கு வர்றேன். I came to service in the 7 morning. மணிக்கு 7 மணிக்கு தான் வந்தேன். I came at around 7. வரும்போது மேல போறேன், இங்க பாஸ்டர் வில்சன் நடத்திக்கிட்டு இருக்காரு. Pastor Wilson was leading the service and I went above. போகும்போது வாலிப பசங்க 2 பேரு இங்க இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரு பைக்ல உட்கார்ந்து மொபைல் உட்கார்ந்து வண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. The English song was sung and 2 youths were sitting on the two-wheeler and they were fingering the mobile and they were chatting. அதுக்கு பிறகு கேட்டா அவங்க இன்னைக்கு தானா, அவங்க சொன்ன இன்னைக்கு தான் அப்படிப்பட்ட, இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. When I asked, they said no, it's only இன்னைக்கு தான் today. மாட்டிட்டாங்க. It's only today they said they did like that, not before. தம்பி போய் ஆராதனை தேவனை கனம் பண்ணுங்க. I said go to the service and honor the Lord. ஆராதனைக்கு பிள்ளைகள் வர்றாங்கடா, வர்றீங்க என்று சொல்லி When the சொன்னா, children you are coming to the சிறு service, பிள்ளைகளோ வாலிபர்களோ வருகிறீர்கள் என்று சொன்னால், the children and youths you are coming, ஏதோ கடமைக்காக ஒரு ஓரத்துல உட்கார்ந்து போனான், பெற்றோருக்காக நீ வராத. for the sake நீங்க of parents. வர்றது அப்பா அம்மா சத்தம் போடுவாங்களே, My parents will yell at me. That's the reason I'm coming. டேய் உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னா சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவானான்னு கேட்பாங்க. They ask if you want to get married, you have to come to church. ராபோஜன் எடுத்துட்டானான்னு கேட்பாங்க. They'll ask, has he taken communion? இந்த கேள்வியில வரக்கூடாது, அதுக்காக வாடா. For the sake of this, if they ask questions and to avoid this, you come to the church. அப்பாவுக்காக தான் வர்ற மாதிரி இருக்குதாங்க. It's like for the sake of parents, they come to the church. இப்ப கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. For the Lord God has blessed you. நல்லா படிச்சிட்டாங்க, They are educated well. கையில நல்ல வருமானம் They வந்துருச்சு, have good salary. இனி ஆண்டவர் தேவையில்லை. God is not required. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவே கூடாது. Not to live a life like நீங்க this. தேவனை ஆராதிக்கிறீர்களா, If you are serving the Lord, வாலிப பிள்ளைகள் சகோதரமார் சகோதரி
வாலிப பையங்களுக்கு தம்பிமார் தங்கமாருக்கு நான் சொல்றேன், Now the youths, the brothers and sisters, I'm telling to நீ you, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் the Lord God has blessed you. ஏதோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து சோத்திரம் பண்ணிட்டு போன்னு நினைக்காத. வந்து முழங்கால் போட்டு, நீ இந்த வாலிப வயசுல வந்து முழங்கால் போட்டு தேவனை ஆராதிக்க முடியாதவங்க, நீ எப்படி சேர்ல உட்கார்ந்துட்டு அப்படியே கனப்படுத்திட்டு போன? வயதானவங்க ஓகே, For the sake of வாலிபர்கள் நீ பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு போய் முஸ்லிம்களை போய் பாருங்க. youths, now you have to come, bow down and worship the Lord and rejoice in the Lord and go back, not just for the sake of தேவனை coming, sitting தொழுது and worship. கொண்டவர்கள் எப்படி தொழுது கொள்றாங்க? How do they worship the Lord? தேவனை முழங்கால் படியிட்டு See the தேவனை Muslims, தொழுது கொள்ளுங்க. now bow down and worship the Lord. தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்துல திருப்தி அடையாத. Do not be satisfied with the blessing which God gives இன்னும் you. இருக்குது ஆசீர்வாதம், Furthermore, blessing is இன்னும் there. மேன்மை இருக்குது, Furthermore, excellence is இன்னும் there. உயர்வு இருக்குது. Exaltation is there. பாஸ்டர்மார் கண்ணுக்கு படுற மாதிரி, Like pastors can see you. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கண்ணுக்கு படுற மாதிரி Like உட்காருங்க. brothers and sisters can see you. நீ ஆராதிக்கிறது தேவன் மாத்திரமல்ல, It's not only you're serving the உன்னை Lord. நடத்துற ஊழியக்காரங்களை அதை பார்க்கணும். Also the servants of God. நீ worship them கரங்களை to see தட்டி you. தேவனை துதிக்கிறது, You have to clap your hands and praise God. ஆண்டவரோடு நீ அந்நிய பாஷைகளோடு பேசுறது. The way you talk in tongues. நான் நேற்றை கூட நான் அங்க வடசேரி கரையில கேரளாவுல மீட்டிங்ல அதான் சொன்னேன். Also yesterday in Kerala, Vadaseri Kara நீ meeting, I தேவனை said, முழு பலத்தோடு நீ ஆராதிக்கணும். with all your strength you have to serve the தேவனை Lord. முழு பலத்தோடு நீ தேவனை துதிக்கணும். You have to praise the Lord with all your நீ strength. அந்நிய பாஷைகளை பேசி Talking in tongues. நீங்க தேவனை துதிச்சு ஆராதிச்சு கொண்டிருங்க. They praise and worship and you see it. எங்கெங்க போறீங்களோ கர்த்தர் வாசலை திறப்பாருங்க. Wherever you go, the Lord God will open the door. நடக்காத காரியங்கள் நடக்கும். Impossible things will be possible. உனக்கு பிரசங்கிமார்களா, Preachers, பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களா, those who preach. இன்னைக்கு தாங்க இத்தனை கண்கார்டன்ஸ் புக்கு. Today you have so many concurrents. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற பிரசங்கிமார்களுக்கு கவலை கிடையாது. Now the preachers today, they have no problem. ஆரம்ப நாட்கள்ல பிரசங்கம் பண்ணனா பைபிளை போட்டு புரட்டிக்கிட்டு வாசிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நாட்கள் இருந்தது. In the beginning days, we have to keep scrolling the Bible, sitting down and waiting for the word of God. கண்கார்டன்ஸ் புக்கு கிடையாது. No concurrence. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு பார்த்த பைபிளே ஃபுல்லா கண்கார்டன்ஸ். It's so difficult, but today you have concurrence in the Bible. சனிக்கிழமை ராத்திரி நல்லா தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எழும்பி அப்படியே கண்கார்டன்ஸ் பார்த்து பேசிட்டு போயிடுறாங்க. Saturday and whole night they sleep well, and Sunday morning they wake up, refer the அது concurrence. ஜனங்களுக்கு விளங்குதா விளங்கலையோ, The people understand it or பிரசங்கம் not. பண்றவருக்கு விளங்குதா விளங்கலையோ, Preachers understands it or அந்த not. பிரசங்கம் ஓடிடுவாங்க. The preaching does it. ஆனா அப்ப அப்படி இல்ல. It was not so சனிக்கிழமை before. ராத்திரி எல்லாம் ஒரு பெரிய பிரசவ வேதனை, Saturday night is like a labor pain. ராத்திரி எல்லாம் ஒரே ஜெபம். Whole night prayer. நேற்றைக்கு நாம ட்ரெயின்ல வரும்போது பாவம் எங்களுக்கு சிஸ்டர் ரூபி சொல்றாங்க, When we were traveling last night, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, கஷ்டம் Ruby said, இல்ல, நாங்க உட்கார்ந்து பாட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிடுவோம். we will sing and we will praise and leave. போற இடத்துல எல்லாம் புதுசா நீங்க பிரசங்கம் பண்ணணும். And every place where you go, you have to preach newly. ஆமா, அதுதான் எனக்கு இப்ப பிரசவ வேதனையா இருக்குது. I said, yes, it is like a labor pain for me. ட்ரெயின்ல நீங்க எல்லாம் படுத்து நல்ல நிம்மதியா தூங்குவீங்க. And you will all lie down and sleep well. நிம்மதியா தூங்க முடியாது. I cannot sleep. ராத்திரி எல்லாம் ஓடுது. கத்தாவே, நானா யா வார்த்தை வரக்கூடாது. Lord, whole night it goes, Lord, it's யாரோ சொன்ன பிரசங்கம் வரக்கூடாது. you should not someone else's preaching. நீர் என்ன கொடுக்கிறீர், What you give, நீர் என்ன ஆலோசனை கொடுக்கிறீர், what is the counsel உம்முடைய you are வார்த்தை giving. ஜனங்களுக்கு வேணும், Your people need உம்முடைய your word. வசனங்கள் ஜனங்களுக்கு வேணும். Your people needs your word. ராத்திரி பகலும் இருதயம் அப்படியே கதறும். Day and night the heart cries. அப்படியே பெரிய வேதனை. It's a great trouble. சில கண்கார்டன்ஸ பார்க்கலாம், சில நேரங்களில் புரட்டி பாப்போம், ஒண்ணும் மண்டையில ஏறாது எனக்கு. Sometimes I refer concurrence, but nothing comes in my ஏன்னா mind. உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சில வசனங்களை கொடுத்ததுனால எது சொன்னாலும் ஒண்ணும் மண்டையில ஏறாது. Because I sit down and pray and give the word of தேவன் God. அப்படி எனக்கு செய்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். Praise ஹல்லேலூயா. and thanks God for God doing this to me. சோதரருக்கு ஆண்டவருக்கு ஒன்னு வேணும். There's a place to. தாவீதின் வாஞ்சை என்னவா இருக்கு? What was the desire of David? அவருடைய யோசனை என்னவா இருந்துச்சு? What was his thought? என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலம் ஆயத்தப்படும். My Lord God needs a dwelling place. ஏன்னா எனக்கு இளைப்பாற தந்திருக்கிறார். Because he has given me rest. பாருங்க அந்த வசனத்துல. See this word. உபாகமம் 12:10 என்ன வாசிச்சீங்க? What we read in Deuteronomy 12:10. இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போது, It says when you dwell in safety, நல்லா இருக்கும்போது என்ன செய்யணும்? when you are good, மறந்துட கூடாது. you should not forget him. பைபிள் வாசிக்காம போயிர கூடாது. You should not be without தேவனை reading scriptures. துதிக்காம போயிர கூடாது. You should not leave without அந்நிய பாஷை praising God. பேசாம போயிர கூடாது. You should not be without ஐயோ, talking in அந்நிய பாஷை tongues. பேச இஷ்டம் இல்ல. I'm not able to அந்நிய talk in பாஷை tongues. பேசிக்கொண்டே இரு. Keep talking in tongues. தேவனை துதிச்சிட்டே இரு. Keep praising God. வேதத்தை வாசிக்கொண்டே இரு. Keep reading the அதுதான் scriptures. உங்களுடைய ஜீவன். That is your life. அப்படி அபிஷேகத்தோட போய் நில்லுங்க. Go and stand with anointing. கர்த்தர் வசனங்களை தந்துருவார். The Lord God will give you the word. வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். He will reveal the verses. ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. வார்த்தைகளை வசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி The Lord God தந்துருவார். will reveal the word in verses. நீங்க அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி போங்களே. Go and be filled with anointing and go. அபிஷேகத்தில் நிரம்பி இருங்களே. Be filled with anointing. உங்களுடைய கண்ணு திறந்துரும். Your eyes will be open. உங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்துருவார். Lord God will open your eyes. தாவீது ஒரு தடவை கூட அவன் சங்கீதத்துல சொல்றான், 13ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். I think David says in Psalms 13, I think. 13ஆம் சங்கீதம் 3ஆம் வசனமா பாருங்க.
Psalms 13 verses 3. தாவீது அதுல சொல்ற என் கண்களை திறக்கணும். வாசிங்க 13ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். எனக்கு செவி கொடுத்தரும். நான் மரண நித்திரை அடையாதபடி, நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். என் கண்களை தெளிவாக்கும். He says, enlighten my eyes lest I sleep the sleep of death. எந்த கண்கள்? What eyes? இது இந்த கண்ணு தெளிவாகணும் தான் For the enlightenment of the eyes. அப்போஸ்தலனாகிய பவுல் Saint Paul, எபேசியர் 1:19ல Ephesians chapter 1 verses முழங்கால் 19. போட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாராம். He knelt down before the Father God and prayed. உங்களுக்கு அவர் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கணும். For he has to give you the enlightenment நல்லா of your கவனிங்க. eyes. அந்த பிரகாசமான மனக்கண் என்ன? So what is this? அதுதான் இந்த மனக்கண். The eyes of the ஆவி mind. செத்து கிடக்குது. Your spirit is died. மனது செத்து கிடக்குது. Mind is dead. ஆவியில இல்ல ஜீவன் இல்ல. There's no life in the ஒரு spirit. காலத்துல தேவனோடு உறவாடிக்கிட்டு இருந்தான். Once he had a relationship with தேவனுக்கு God, இவனுக்கு ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. God and he had a relationship. என்றைக்கு மரணம் என்றால் ஒரு பிரிவு. Death means a separation. மரணம் என்றால் ஒரு பிரிவு. Death means separation. இப்போ தேவன் இது புசிக்கு நாளிலே மெய்யாகவே சாகவே சாவாய். When you eat this, then surely you shall die. பாவத்திற்கு ஒரு சம்பளம். There's wages for sin. அதுதான் மரணம். That is death. மரணம் என்றால் என்ன? What is death? பிரிவு. Separation. இனி செயல்பட முடியாது. You cannot work. செயல்பட முடியாதபடிக்கு Because you cannot work. இப்பொழுது ஆவி என்ன செஞ்சிருச்சு? Now the spirit டெத் ஆயிருச்சு. is dead. என்ன ஆயி போச்சு? What happened? ஆவி டெத் ஆயி போச்சு. Spirit is dead. இப்ப ஆத்துமா என்ன செய்யுது? The soul. இந்த இருதய ஆத்துமா என்ன செய்யுது? The heart, soul. வச்சிட்டே கிடக்குது. Now he's thinking. மனுஷன் ஏதாவது செய்யணும்னு விரும்புறான். Man desires to do something, அவனால செய்ய முடியல. but he's not able to do. இந்த ஆவி என்னது? What is the spirit? ஆவி கொடுத்தது யாரு? Who gave the spirit? தேவன் கொடுத்தது. It's from the Lord. ஆவி தேவன் கொடுத்து அவர் கொடுத்த தீபம். It is the lamp of the Lord, the spirit. இந்த ஆவிக்கு தேவனுக்குள்ள பிளவு உண்டாயிருச்சு. There's a separation between spirit and the மரணம் God. உண்டாயிருச்சு. There's a death. இப்ப மனுஷன் தேவனோடு பேச முடியல. Now the man is not able to talk to அதான் God. தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு கொண்டான். That's why he went and hid in the தன்னை garden. மறைச்சு கொண்டான். He hid himself. ஐயோ தேவனை காண முடியல. He's not able to see இனி இந்த God. தேவனோடு பேச முடியாது. He's not able to speak to God. ஏனென்றால் மரணத்துல ஒரு மரணம் டெத் நடந்துருச்சு. Because there's a death in his mind. இந்த ஜீவன் உண்டாகணும்னா என்ன செய்யறது? For the life to come, what to do? இந்த ஜீவனை மனுஷன் பெற்றுக்கொள்ளணும். காலங்களா பிரயாசப்படுறான். Now the man is laboring seasons and seasons from seasons to season ஜீவனை to receive this life. பெற்றுக்கொள்ளும்படியாக ஜீவ பலிகளை செலுத்தும்படியான பிரமாணங்களை கூட தேவனே கொடுத்தார். Also God gave certain laws to give offerings to receive this life back. பரலோகத்தின் தேவாதி தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். Heavenly God of God came down to the earth. கல்வாரியில் சிந்தின அவருடைய ரத்தம். His blood shed in the Calvary. அவர் அந்த கேடடைந்தவராக. He was bruised. அவரை பார்க்க முடியல. He was not able to be seen. பார்க்க மனுஷனால் சகிக்க முடியல. Man, those who see, was not able to tolerate. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தா Isaiah 52:12. பிரமிக்க முடியல, ஆச்சரியப்படத்தக்க விதத்துல. He cannot be seen. It was marveled. அவரை ஒருவரும் காண முடியாது. He was not able to be seen by அவரை anyone. காண முடியாது. அப்படிப்பட்ட விதத்துல In that state, அந்த கேடடைந்தவராக இருந்தார். he was so bad, he was stripped off. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. Isaiah 52. 52ஆம் அதிகாரம் Isaiah 52. 12ஆம் வசனமா 10ஆம் வசனமா பாருங்க. அதுல அவர் சொல்றார், என்ன சொல்லி இருக்க வாசிச்சு பாருங்க. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக இல்ல மனுஷனை பார்க்கலும் அவர் 14ஆம் வசனத்தை பாருங்க. Isaiah 54. மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகரூபம் முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய முகரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். Just as many were astonished at you, so his visage was marred more than any man and his form more than the sons of men. அவரை பார்க்கறாங்க. They saw him. அவர் அழகுள்ளவர். He was so handsome. அவர் அழகானவர். He is handsome. 10000 பேர்களில் சிறந்தவர். He is more than blessed than 10,000. வெண்மையும் சிவப்புமானவர். He is ruddy and fair. அழகுள்ளவர். He is handsome. ஆனால் இப்பொழுதோ But now, எப்படி இருக்கிறார்? how is he? அவருடைய முகரூபம் எப்படி இருக்குது? How his face? அந்த கேடடைந்தவரா இருக்கிறார். He was visaged and was சவுக்கால் marred. அடிக்கப்படுகிற வேளையில When he was whipped, அந்த சவுக்கு அடிக்கும்போது when he was whipped, சவுக்கிலே கிட்டத்தட்ட அதாவது 9 நார், ஒரு குச்சியில 9 நார் சேர்ந்து இருக்குமாம். then the whip, it has got 9 strings. 9 நார்லயும் பொடி பொடி கல் தூள்கள் அங்க கட்டப்பட்டிருக்குமா. In all these 9 strings, small tiny stones are tied to it. தூத்துக்குடியில எல்லாம் அடி விழும். எதுல வச்சு அடிப்பாங்க தெரியுமா? நல்ல அடி விழுந்துனா In Tuticorin you can see they beat பெரிய திருக்கவால் இல்ல,
திருக்க மீன் இருக்கு இல்லையா? No, we have திருக்க மீன் a fish which is a big பெரிய திருக்க மீன் உண்டு. No, we have a big fish அந்த there. திருக்க மீன் வால் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்குங்க. Now they take that fish, they take the tail of the fish, நல்லா காய போட்டு they dry it. நல்லா அந்த திருக்க அந்த நுனியில என்ன செய்வாங்கன்னா நல்லா கயிறு நல்லா சுத்தி வச்சுக்கிடுவாங்க, அதுல பிடிக்கிற மாதிரி. They string it, they make it. திருக்க வாளை கொண்டு அடிச்சு இழுத்தா அப்படியே முதுகுல அப்படியே போட்டு இழுச்சிரும் அப்படியே. But they strike it with that. I mean, ஐயா it's a சரியா தான் சொல்றேன் ஜெகதீசன் ஐயா, என்னையா கிறிஸ்டோபர் ஐயா, சரிதான? தூத்துக்குடிக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, பார்த்துருக்காங்க, தப்புன்னா சொல்லிடுவாங்க இப்போ உடனே. என்ன திருக்க வாளடி with the tail of the fish. ரவுடிஸ் எல்லாம் கையில வச்சிருப்பாங்க, They keep this, அடிச்சு இழுத்துருவாங்க அப்படியே. the skin comes out. இயேசுவை 39 முறை Jesus was struck 39 அடித்த times. ஒவ்வொரு அடியிலும் அப்பலாம் கணக்கு போட்டு கவுண்ட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு அடியிலும் அங்க 9 விழுது. So in every strike it was 9 times he was struck. முகத்துல விழுது, It was on face, சரீரத்துல விழுது, on his body. எல்லாம் அவயவங்கள் எல்லாம் அப்படியே பிற்கப்பட்டுருச்சு. And every members of body was it was broken, it was stripped off. அவருடைய சதைகள் எல்லாம் தொங்குது, His flesh was hanging, அப்படியே ரத்தங்கள் எல்லாம் வடியுது. and it was blood was அவருடைய oozing. கால்களை பார்த்தா அங்கெல்லாம் தொங்கி தொங்கி பிந்தி கொண்டிருக்குது. And all his legs was the flesh was hanging. அவரை பார்க்கும்போது அந்த கேடடைந்தவரா இருக்கிறார். When he was seen, his face was so viscid. இதோடு சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். With that he was hanging in the cross. சிலுவையில ஜீவன் போய் வருது. This cross, the life was going up and down. தொங்கி கொண்டிருக்கும்போது படுகிற வேதனைகள், The sufferings which he was going through. இந்த வேதனை படும் பொழுதெல்லாம் When all the sufferings came, பிதா அதை பார்க்க முடியல. the father was not able to see. பாவமும் இவர் மேல சுமந்திருக்கிறது. The entire sin came upon him. ஏனென்றால் பிதா பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணன். Because father cannot see the sin. அந்த நேரத்தில் தான் That state, பிதா தம்முடைய குமாரனுக்கு முகத்தை மறைத்து the father hid his face to the son. அந்த முகத்தை That face உங்கள் மேல என் மேல காண்பித்தார் showed his பிரியமானவர்களே. face upon you and me, beloved. அவருடைய ஜீவனை எடுத்து He took his life. மனுஷனுக்குள்ளே பிரிவு இருந்துச்சு. Inside man there was separation. மனுஷனுக்குள்ளே அவருடைய ஜீவனை உண்டாக்கிட்டார். He brought this life into man. இப்பொழுது நமக்கு வந்த ஜீவன், The life which came to us. அதனால தான் நாம் தைரியமா சொல்றோம், That's why with courage we say, கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ is my life. அவருடைய கிருபையினால், By his grace, எபேசியர்ல நீங்கள் வாசிக்கும் போது we read in Ephesians, கிருபையினாலே by his grace, விசுவாசத்தை கொண்டு by faith, ரட்சிக்கப்பட்டீர்கள். you are saved. இது உங்களால் உண்டானதல்ல, It's not by you. இது தேவாதி தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. It's the mercy, it's the gift of கரங்களை the Lord தட்டி God. துதியுங்க. Clap your hands and praise God. இந்த பிள்ளைகளை பிரசவிக்கிற ஸ்திரீகள் சொல்லி இருக்கிறாங்க, Now the women which go through the labor pain and begot children, they say, சிசரியன் பண்ணுகிறவங்க இல்ல, not cesarean. நார்மல் டெலிவரி உள்ளவங்க Those who go through the labor அந்த pain, normal பிரசவிக்கிற delivery, வேளையில when they begot child, அவங்க துடிக்கிற துடி வேதனை the pain which they go through, செத்துறலாம்னு நினைப்பாங்களா? it's like they ஐயோ want to die. ஈடு எனக்கு வேண்டாம், I don't want this. நான் செத்துறேன், Let me die. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், I don't want this life. கதறிக்கிட்டு இருப்பாங்களா? They will cry. அந்த நேரத்துல In that state, பிள்ளைய பெற்றெடுத்து when they begot the ஒரு child, சத்தம் போட்ட சத்த குழந்தைய கொண்டு அந்த நர்ஸ் அந்த மருத்துவச்சி குழந்தை தாய் பக்கத்துல அந்த ரத்தத்தோடு கொண்டு வந்து போடும்போது the nurse brings the baby before the mother with the bleeding blood. அந்த அம்மா பெருமூச்சு விட்டு, Now mother sighs, இல்ல இந்த பிள்ளைக்காக நான் வாழணும், I have to live for this child. நான் சாகணும்னு நினைச்சேன், I wanted to die. இனி இந்த பிள்ளைக்காக வாழணும். For this child I want to இதுதான் live. பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது Beloved, பிரியமானவர்களே. this is the heavenly God. அவர் Jesus நமக்காக Christ is பாவ God. பரிகாரமாக மரித்தார். He became as an atonement for அவருடைய us, our sins. மரணத்தின் வேதனை, His suffering, ஐயோ மரித்தால் போதுமே, he is ready to die. என் ஜீவன் பிரியந்தால் போதுமே. It's enough if my life goes. அப்படி இருக்கிற வேளையில In that state, தன்ப சர்வாக தகன பலியாக, it's a burnt offering. இதைதான் நீங்கள் ஏசாயா 53:10 நீங்க வாசிக்கும் போது தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். That's what if you can read in Isaiah 53:10, you can clearly understand it. 53:10 என்ன சொல்லி இருக்கு What is பாருங்க, told in Isaiah தம்முடைய 53:10? ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு பாருங்க, It says, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, நொறுக்க சித்தமாரி, கொஞ்சம் அந்த பிரசவ காலத்தை நினைச்சு பாருங்க, remember the labor pains. சித்தமாகி பாடுகளுக்கு அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது,
யோசுவா பலியாக சாவுக்கு அது ஒப்பு கொடுக்கப்படும் போது When you make his soul an offering for sin, when his soul was given as offering, சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கரங்களை தட்டி கரங்களை he shall see his மகிமைப்படுத்துங்க. seed and he shall prolong his days. பாருங்க எப்படி நல்லா விளங்குதா? Do you understand it என்ன well? செய்றோம்? What we do? சந்ததியை பார்த்துட்டாரு. He saw his seed. ஆத்துமா இப்ப எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது? How the soul is given. குற்ற நிவாரண பலியாக. Saul is given as a trespass பழைய offering. ஏற்பாட்டுல பலி செலுத்தணும்னா If you have to give the offering, ஒரு சமாதான பலியை செலுத்தணும்னு ஒரு மனுஷன் if நினைச்சான்னா a man thinks to offer a peace offering, லேவிய ராமத்துல முதல் 5 அதிகாரமும் பலியின் அதிகாரம் தான். the Leviticus first 5 chapters talks about the offerings. பெரிய பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. It's told about major offerings, சர்வாக தகன பலி, burnt offerings, போஜன பலி, meat offerings, சமாதான பலி, peace offerings, பாவ நிவாரண பலி, no sin offerings, குற்ற நிவாரண பலி. no the trespass offering. ஐந்தாவது பலி என்ன? No, what is the minor குற்ற offerings? நிவாரண பலி. And fifth is trespass offerings. ஒருத்த சமாதான பலியை செலுத்த வேண்டுமானால் Somebody wants to offer peace offering, அவன் நேரடியா போய் சமாதான பலியை செலுத்த முடியாது. he cannot directly go and offer it. அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 பலியை செலுத்திட்டு தான் வந்து செலுத்தணும். And before that there are 2 offerings, and only giving these 2 offerings he shall go and do it. அதுக்கு முன்னாடி என்ன பலி இருக்குது? So what is the 2 ஒரு offerings? சர்வாக தகன பலி இருக்குது. One is burnt offering, அதுக்கு அடுத்த ஒரு பலி இருக்குது. there's another offering, போஜன பலி இருக்குது. it's a meat அந்த offering. பலியை செலுத்தின பிறகு எங்க வரணும்? After offering அவன் this சமாதான பலியை செலுத்துறதுக்கு வரணும். he should come to offer the peace இங்க offerings. இயேசு தன்னை குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுத்தார் என்றால் Now, Jesus Christ has offered himself as sin அந்த offering. பலியின் பிரமாண லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா When you read the law of the offering in Leviticus, பலிகள் 5 பலிகள் பெரிய பலிகள் 5, அதுல 5வது பலி தான் குற்ற நிவாரண பலி. in the 5 major offerings, now 5 major offerings is the final one is the offerings of the trespass. அதுக்கு முன்னாடி பாவ நிவாரண பலி, And before that sin offering, அதுக்கு முன்னாடி சமாதான பலி, peace offering, அதுக்கு முன்னாடி போஜன பலி, now the meat offering, அதுக்கு முன்னாடி சர்வாக தகன பலி. and before that the burnt எல்லா offering. 4 பலிகளையும் செலுத்தி After offering all the 4 offerings, ஐந்தாவதாக now the 5th one, குற்ற நிவாரண பலியை செலுத்துகிறார். he also gives the trespass offering. ஒவ்வொரு வேதனைகளா ஒவ்வொரு காரியங்களா பாட்டா தன்னை என்ன செய்தார்? பலியாக ஒப்பு கொடுத்து Every offerings part he offered himself. ஆத்துமா வேதனை, The groaning in the soul, வேதனை, மரணத்தின் வேதனை the pain of death. துடித்துக் கொண்டிருக்கும் போது When he was suffering, தன் தந்ததியை பார்க்கிறார். he saw his seed. உங்களை என்னையும் பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Saw you and me, shout hallelujah. நான் இவர்களுக்காக நான் ஜீவிக்கணும். For them I have to என் live. பிள்ளைகளுக்காக நான் ஜீவிக்கணும். I have to live for my children. என் பிள்ளைகளுடைய போராட்டத்தை நான் அவர்களோடு கூட இருந்து விடுவிக்க I have to be வேண்டும். with them and deliver from their sufferings. நான் அவருடைய நோய்களை I சுமந்தேன். bear the sicknesses. நான் என் பிள்ளைகளுக்கு சுகம் தர I have வேண்டும். to heal my children. நான் இவர்கள் தரித்திரரெல்லாம் I have சுமந்தேன். taken their poverty. ஆகினால் என் பிள்ளைகளுக்கு நான் ஐஸ்வரியத்தை தர Therefore, I have to வேண்டும். give to riches to my children. என்னுடைய பிள்ளைகளுடைய பாடுகள் இருந்தெல்லாம் நான் அவர்களை சுமந்தேன். All my burdens of my children have taken upon me. அவர்களுடைய கவலைகள் எல்லாம் நான் I have taken ஏற்றுக்கொண்டேன். all their sorrows. I அவருடைய துக்கங்கள் எல்லாம் have taken ஏற்றுக்கொண்டேன். all their griefs. இனி அவர்கள் துக்கமா இருக்க கூடாது. They shall not be any more with அவர்கள் sorrow. துக்கம் சந்தோஷமா மாறணும். Sorrow shall be changed into அதுக்கு joy. நான் என் பிள்ளைகளோடு இருந்தாதான் சரி. And for that I have to be with my அதனால தான் children. அவர் ஆத்தும வரத்தத்தின் பலனை கண்டு Therefore, seeing this soul which is offered, என்ன வாசிச்சீங்க? what we read, என்ன வாசிச்சீங்க? what we read, ஏசாயா 53:10 என்ன வாசிச்சீங்க? Isaiah 53:10, நீடித்த நாளாயிருப்பார். and he shall prolong his days. அதுதான் சொன்னான், உலகத்தின் முடிவு That's why he பரியந்தம் said till the end of the age, சகல நாட்களில் அவர் நம்மோடு கூட இருக்கிற. கரங்களை தட்டி all the days he is with us. Clap your நல்ல hands முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. with all your heart. Praise God. With all your strength. இன்றைக்கு அவர் இருக்கிறார். Even today is there. ஆனால் நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்போது என்ன செய்யணும்? Therefore, when you live safely, when you prosper, அப்படியே இளைப்பாறிக்கிட்டு இருக்க கூடாது. it's not that you should be just resting. ஆண்டவருக்கு ஒரு இடம் வேணும். My Lord needs a அவர் dwelling place. தெரிந்து கொண்ட ஒரு இடம். There's a place which he has எந்த chosen. வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, Wherever you go, அங்க எங்கேயோ போற, அங்க எங்கேயோ பொறுத்தனை நிறத்துறன்னு கிடையாது. உனக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கதான் நீ செய்யணும். அதை சொல்றேன். wherever you go, even to foreign countries, no, it's not that no, you fulfill your oaths நல்ல somewhere. ஆராதனை. You have a place to இங்க இருந்து fulfill your நல்ல oaths. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. They pray it here. நல்ல ஆசீர்வதிக்கப்படுவாங்க. They'll be blessed here. தேவன் அவர்கள் அயல்நாட்டுக்கு கொண்டு போயிடுவாரு. And God will take them to அயல் foreign நாட்டுக்கு கொண்டு போன countries. பிறகு When they go to foreign செலுத்துற countries, பலி எல்லாம் எங்க செலுத்துறாங்க? where they give their கீழே offerings. சொல்லி இருக்கு பாருங்க அந்த பலி. எங்க எங்க கீழே வாசிங்க. பலிகளை ஏறெடுத்து படைக்கும் பலை 11ஆம் வசனத்தை பாருங்க. தெரிந்து கொண்ட ஒரு இடம் உண்டாயிருக்கும். There's a place will be chosen. உபாகமம் இந்த வசனம் எல்லாம் டக்குன்னு எடுக்காது, வராது உங்களுக்கு உன் டக்குன்னு. கோத்திரங்கள் 12 11 வாசிங்க.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி நமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் ஓரிடம் நல்லா குறிச்சுக்காங்க ஆண்டவர். உனக்கு ஒரு இடம் உண்டு. God chose us. எனக்கு ஒரு மந்தை இருக்குது, ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். There's a place to be chosen. There அதான் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். I have one fold and one அல்லேலூயா. shepherd. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்திலே ஆண்டவர் சொன்னாரு, So Lord God said to Moses, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவாராக. now you prepare a sanctuary for ஏதாவது me. ஒரு இடத்தில் நீ ஐக்கியமா இரு. Have fellowship in one place. ஒரு ஊழியக்கார கையில நீ ஒட்ட ஒப்பு கொடுத்து Submit yourself to one servant of God. உன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். Then your life will be built up. You ஆசீர்வதிக்கப்படும். will be blessed. அங்க என்ன வாசிக்கிறோம்? What we read? அங்க அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஆ. உங்கள் சர்வாங்க தகனங்களையும் சர்வாங்க தகனம், உங்கள் பலிகளையும் உங்கள் பலி, உங்கள் தசம உங்கள் தசம பாகங்களையும் பாகம், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் சர்வாங்க படைப்புகளையும் தகன பலியம், பலி, தசம பாகம் தெரியும், 10 கையெடுத்து படைக்கும் இல்ல காணிக்க ஆஃபரிங் நீங்கள் படைப்புகளையும். கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு அங்க வந்து சில பொருத்தனைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ அங்க கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் நீங்கள், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரர், உங்கள் உங்கள் குமாரத்திகளும் குமாரத்திகள், உங்கள் உங்கள் வேலைக்காரர், உங்கள் உங்கள் வேலைக்காரி, வேலைக்காரர்களும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியரும் எல்லாம் சந்தோஷப்படுவீர்களாக. அங்க கொண்டு வந்தா உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. And everyone you have to bring here and they all shall be blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. You will be blessed. உன் குமாரர் குமாரத்திகள் Your sons and ஆசீர்வதிக்கப்படுறாங்க. daughters will be நீ blessed. உனக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. Work below you, they'll be blessed. எல்லாரும் உன்னோட கூட சுதந்திரத்துல பழகுற நண்பர்கள் எல்லாரும் All your ஆசீர்வதிக்கப்படுவாங்க. friends and relatives, everyone will be blessed. அடுத்த வார்த்தை நல்லா தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. See the next word. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்தது உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். But in the place with the Lord எந்த chooses இடத்துல? in your tribes, when you shall offer your burnt offerings, and there you shall do that all that I command you. எனக்கு ஒரு இடம் உண்டு. There's a place at அந்த chosen. இடத்துல தான் நாங்கள் செலுத்துவோம். That place only we will offer. அந்த இடத்துல தான் நாங்கள் பலி That செலுத்துவோம். place only we will அந்த offer. இடத்துல தான் எங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. We have fellowship there. எங்க அப்பா டிபிஎம் பிலீவர்ல My father is a TPM believer. ரொம்ப ரொம்ப வெறியா இருப்பார் அவர். He'll be of great zeal. அடுத்த ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து நல்லா பேசுவாரு. He'll talk to other servants of God, other workers well. பேசி ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, When they speak and they say, shall we pray? நீங்க பாவம், நீங்க யாரும் அப்படி செய்யாதீங்க, எங்க அப்பா செஞ்ச மாதிரி. He says, no. ஜெபிச்சுட்டு போட்டு எல்லா ஊழியர்களும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். But you do not do like how my father did. All the servants of God, you can allow them to pray. ஒரு ஊழியக்காரர் வந்து நான் பசங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். We were all children, we were sitting. அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்றாரு. He was talking about the இவரு ministry. சொல்றாரு. He was talking. சமர் சபையை பற்றி சொல்றாரு. He was talking about our சொல்லி church. முடிச்ச பின்பு After that, அண்ணாச்சி ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா he அப்படின்னு said, shall I pray? வேண்டாம் வேண்டாம். He said, please no. எங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. We have our servants of அவங்க God. வந்து ஜெபிச்சுக்கிடுவாங்க. They'll come and pray. இன்னைக்கு அதை நான் யோசிச்சு பார்க்கிறேன். I even today think that ரொம்ப அதுல வைராக்கியம் எனக்கு ஒன்று உண்டு, எங்களுக்கு ஒரு ஊழியர்கள் இருக்கிறாங்க. he had a great zeal. We have a servants of God. நான் சொன்னது போல That's like I said. நமக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை நீ கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அந்த மாதிரி. Even if you give millions of money, the servants of God, workers, those who are with us, அந்த you will not get it. அந்த நாட்கள்ல ஊழியக்காரர்கள் அப்படிதான். That's how the servants of God were there in those அந்த days. நாட்கள் இருக்கிற ஊழியக்காரர்களை போல தான் என் கூட இருக்கிற ஊழியக்காரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறான்னு நான் I விசுவாசிக்கிறேன். believe that the servants of God, those who were then, are today with me. இஷ்டம் போல தசமபாகத்தை காணிக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு சுத்துறவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. Everyone is working and suffering. It's not like that they receive the tithes and eat and wander here and there. சில நேரங்கள்ல தெரியும் இருக்காதுன்னு தெரியும், ஆனா இருதயத்தை கடினப்படுத்தி ஜெபம் பண்ணிடான்ட்டு வந்துருவேன் நான். And sometimes I know that சந்தோஷமா இருப்பாங்க. they are not having money. Still I harden my heart and say, pray. பாஸ்டர் பாபி முன்னாடி சொல்லுவாரு என்கிட்ட, Pastor Bobby earlier used to இந்த say, ஊழியக்காரங்களுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் உனக்கு இந்த ஊழியக்காரங்க கிடைக்காது அப்படிம்பாரு. even if முன்னாடி you pay millions of money, you'll not get these servants of God like this. Earlier used to என்ன say. இப்படி சொல்றாருன்னு அன்னைக்கு நான் யோசிச்சேன். I think that no, how he said those days. 100% உண்மை. It's 100% ஊழியத்தில் true. நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது When the things you see the things incidents happen in the கர்த்தர் இப்படி ministry, ஏற்படுத்தி வைக்கிறார். it's the Lord God who forms you. அப்ப தாவீது தனக்கு கர்த்தர் இளைப்பாறல் தந்த இடத்துல, So David, when God gave him rest, கர்த்தர் தனக்கு சுகம் தந்த இடத்துல, God gave him கர்த்தர் தன்னை safety. ஆசீர்வதிச்சிருக்கிற இடத்துல God has blessed him. தன்னை ஜீவனோடு சுகத்தோடு காத்து நடத்துகிறாரு. The Lord God has given him the safety and health and blessings. அது தேவனுக்கு ஒன்றை ஏற்படுத்தணும். We have to prepare something நான் for God. முதல் சர்வீஸ்லயே கூட சொன்னேன் அடிக்கடி. Also said in first service. நான் அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். Often I think என்கிட்ட கேட்பாங்க எப்படி போறீங்க எப்படி போறீங்க, they ask how are you going? எங்க இருந்து வர்றீங்க,
You're coming, ராத்திரிலாம் தூக்கம் கிடையாது, வந்தேன் ட்ரெயின்ல. no sleep night, காலையில மீட்டிங் முடிஞ்சிச்சு. morning meeting is over. பாஸ்டர் ராபின் சொன்னாரு, Pastor Robin said, பன்னூர்ல இருக்கிறார், அவர் சொன்னாரு, Manur, he is there, he said, மச்சா 2 மீட்டிங் நடத்தி கஷ்டமாச்சு, you're conducting நாளைக்கு 2 யோகம் நடத்தணுமே, again morning you have to, அதை முடிச்சிட்டு இப்ப மேட்டுப்பாளையம் போகணுமே, அங்க மீட்டிங் இருக்கு, கோத்தகிரியில ப்ரோகிராம் you இருக்கு. have to go to Metapalli, we have Kotagiri program. என்னுடைய மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடும் தெரியுமா? You know what is running in my mind? ஒவ்வொருத்தரையா பாப்பேன். I'll see one by one. நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் வீடுகள்ல கஷ்டப்படுறது, How you suffer நீங்க in the வேலைக்கு houses, போறது, how you work. கூட இருக்கிற ஊழியக்காரங்க இடத்துல அதான் சொல்லுவேன். That's what I tell to the workers with சிஸ்டர்ஸ் me. இடத்துல பிரதர்ஸ் கிட்ட சொல்ற வார்த்தை அதுதான். That's the word I tell to the sisters and brothers. பார், ஒவ்வொருத்தரும் வேலை செய்யறத பார், See everyone how they're working, கடையில வியாபாரம் பண்றத பார், how they do business, அவங்க வேலைக்கு போறத how பார், they go to work. காலையில எந்த நேரத்துல கிளம்பி போறாங்க பாருங்க. See how one morning what அந்த time they go. சகோதரிமார் காலையில எழும்பி புருஷனுக்கு செய்யறாங்க, Sisters wake up in the morning, பிள்ளைகளுக்கு செய்யறாங்க, they prepare that for the குடும்பத்துக்கு children, தேவையான சாப்பாடை செய்யறாங்க, prepare for their husbands. தனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணுமே, Somehow they need money, வேலைக்கு ஓடுறாங்க. they run to work. இதெல்லாம் பார்க்கும்போது When you see all this, இந்த தொல்லையில இருந்தெல்லாம் கர்த்தர் என்ன ரட்சிச்சாரு, God has saved me from all these நான் troubles. உலகத்துல இருந்தா இது மாதிரி தானே செய்யணும், If I would be there in அத the world, I நான் should have done this. ஆண்டவருக்காக நான் செய்தா என்ன, If நான் இதை என் ஆண்டவருக்காக ஓடுனா என்ன, what is wrong in doing this for my இந்த Lord? சிந்தை இந்த யோசனை ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருந்துச்சுன்னா If a servant of God is having this mind, this thought in him, ஓடிக்கிட்டே தான் இருப்பான். he'll keep running. அடிக்கடி யோசிப்பேன், Often I think எல்லாம் தான் வந்தாச்சு, everything is given. ஏன் இன்னும் இப்ப அந்த வேலை இந்த வேலை இழுத்துக்கிட்டு இருக்கு. Why furthermore I have to pull down many works? இங்க வேலை முடிஞ்சிச்சு, That is done. இன்னைக்கு இப்ப அங்க நேற்று கேரளால போன உடனே சொன்னேன், I went to Kerala yesterday and said, கன்வென்ஷன் கிரவுண்ட்ல ஒரு பெரிய பில்டிங் நடத்த கட்டணும், convention ground, we have to build up a building. மலசேரி கரையில பெரிய ஹால் கப்பல் மாதிரி இருக்குது, There's a hall there. அந்த ஹால் நல்ல கப்பல் மாதிரி இருக்குது. Hall is like a ship. அத இத காட்டில பெருசா பில்டிங் கட்டணும் நம்ம அங்க. We have to build up better than this. கன்வென்ஷன் கிரவுண்ட்ல அப்படி கட்டணும். In convention ground we have to build. மைண்ட்ல மாம்சம் சொல்லு, உனக்கு எதுக்கு தேவை? Flesh says, why you do need? அங்கதான் பட்டாபுரம்ல நல்லா இருக்குது. Patabaram is good. சிலர் எங்கூட பொறுப்படுத்தவங்க சொல்லுவாங்க, பேசாம ஒரு இடத்துல அங்கங்கெல்லாம் எதுக்கு அவர் ஓடுறாரு? Those who are with me, they said, why is running here and there? It is there, it's நான் enough. பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவேன், I tell, என் ஆரோக்கிய பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கான ஓடிக்கிட்டே இருக்கணும்னு until I நினைக்கிறேன். have strength, I have to run for my Lord and I'll be running for my Lord. அதோட பாஸ்டர் கிருபாசனம் பாஸ்டர் அன்புதாஸ் வந்திருக்கும் போது அவரிடத்துல சொன்னேன், Pastor Kirbasan and Pastor Anbudas, when he has come, பாஸ்டர் he said, பலன் இருக்கிற காலத்துல எல்லா இடங்களுக்கும் ஓடுவோம், until we have strength, we have to run. அதுக்கு பின்பு பலவீனப்படுற நேரத்துல உட்கார்ந்து சபைக்கு பிரசங்கம் பண்ணலாம். And after when we are weak, we can sit down and preach to the church. உடனே என்ன கையை கொடுத்து அதுதாயா சரி அப்படினாரு. Immediately he said, that is ஒரு right. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. அதுதாயா சரி. That is right. என் தலைவர் கிட்ட நான் அதை சொன்ன கேட்கல. கிருபாசன தலைவர் கிறிஸ்டோபர் ஐயா இருந்தார், அவர்ட்ட சொன்னாரு, அவர் கேட்கலையா அவர். So he said, no, my leader to Christopher Christopher leader, he did not accept it. அதுதான் தாவீதின் இருதயம். That is the heart of David. தாவீதின் இருதயம் The heart of David. பரவலாடுகளுக்கு பின்னாடி சுத்தின, I was behind the sheep. எல்லாராலும் பகைக்கப்பட்ட, I was hated by என் everyone. மனைவி என் பொண்டாட்டி கூட என்ன பார்த்து பாரு ஆண்டவரை கையை தட்டி ஜெபம் பண்றாரு பாரு. See, my wife also said he is clapping. ஆண்டவரை hands. வர்ஷிப் பண்றத சாதாரணமா வர்ஷிப் பண்ணிட்டு If he போகணும். has to worship the Lord, let him worship கையை normally. தட்டி அப்படி டான்ஸ் ஆடு. He shakes his hands and அவங்க அந்த ஃபாரின்ல கண்ட்ரில அப்படி ஆடி பண்றத பார்த்து கூட இருந்தவங்க பார்த்து சிரிக்கிறாங்க, இந்தியாவுல உள்ளவங்க. those who are in India and the foreign, they move and they sing and worship the Lord. அப்படியே வர்ஷிப் பண்றத பார்க்கும்போது அங்க ஃபாரின் கல்ச்சர்ல அப்படிதான் வர்ஷிப் In பண்றாங்க. foreign cultures, that's how they worship. நீ அத மாதிரி தான் வர்ஷிப் பண்ணணும். He also has to worship தேவனை like this. கரங்களை தட்டி ஆராதிக்கிற நேரத்துல கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கணும். The time to worship, clap your hands and worship the Lord. அத பார்த்து மீகால் பரியாசம் பண்றா பாருங்க. Now Mika scorned at him. என்ன மனுஷன் ஒழுங்கா உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிட்டு வர தெரியாது, எல்லாம் பண்ண வேண்டிய, நீ ராஜா ஐயா அப்படி டீசென்ட்டா வரணும், அப்படி You're king. சீப் பாஸ்டர்னா அப்படி அசையாம நிக்கணும். You're king, you should be decent and you should not be doing like this. அப்படி டீசென்ட்டா இருக்கணும். You should be decent. ஒரு வேலை செய்ய கூடாது, Chief pastor, you should not work. You should be சாப்பாடு செய்ய decent. கூடாது, You should not cook. கடைக்கு போக கூடாது, You should not go to shop. அங்க என்கிட்ட இப்படி அப்படி சொல்லி ஒரு ஆளு சபை விட்டு போனாரு. Somebody told like this and went out of church. அவர் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னது, சீப் பாஸ்டர்னா அப்படி வரணும், பைபிள் எடுக்கணும், பார்க்கணும், பிரசங்கம் பண்ணணும், போகணும். Chief pastor has to come with the Bible. You have to just stand. சாதாரணமா கடைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, You're going to cook. சாதாரணமா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. You're cooking. நீ காலைல கூட யோசிச்சே பாருங்க, இதெல்லாம் ஒரு குற்றமா பேசுறாங்க. Even today was தாவீது அப்படி அல்ல, they accused me like அப்படிப்பட்ட this. ராஜாவை போல நான் ராஜான்னு சொல்லிக்கிட்டு சவுல போல நடக்க விரும்பல. David was not like Saul saying that I'm a king. He wanted to walk like Saul. நான் ஆண்டவருக்கு உடன் வேலையாள். I'm a co-worker to the Lord. நான் ஆண்டவருக்கு வேலையாள். I'm a worker to the Lord. இதான் கொரிந்தியருக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். That's what St. Paul says to Corinthians. நீங்கள் யார்? Who are you? நீங்கள் அவருடைய பண்ணையா இருக்கிறீங்க. You are his fold. நீங்கள் அவருடைய மாளிகையா இருக்கிறீங்க. You are his palace. 1 கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், 1 Corinthians and Paul says, நாங்கள் அவருக்கு உடன் வேலையாட்கள். we are his co-workers. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. நாங்கள் அவருக்கு உடன் வேலையாட்கள். We are his co-workers. நீங்கள் யாரு? Who are you? நீங்கள் யாரு? Who are you?
அவருடைய பண்ணையும் You are his. மாளிகையுமா இருக்கிறீர்கள். You are his palaces. You are fold. அந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். I think 1 Corinthians chapter அதுல 5. சொல்லும்போது அதுல சொல்றாரு, He says that நாங்கள் அவருக்கு உடன் வேலை ஆட்களா இருக்கிறோம். we are God's fellow workers. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:9. Verses 3:9. நாங்கள் யாரு? Who are we? ஊழியக்காரங்க யாரு? Who are we? கர்த்தருக்கு வேலை செய்யற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாரு? Who are the Sunday school teachers? அவர்தான் மெயின் கொத்தனார் அவர்தான். He is the God. கட்டறது யாரு? Who it's you who builds நீங்களா? it. Are you building நானா? it? I mean, யாரு கட்டறது? who is that? கர்த்தர் சீயோனை கட்டுகிறார். The Lord God who builds up Zion. கட்டறது யாரு? Who is that? கர்த்தர் எருசலேமை The கட்டுகிறார். Lord God who builds up Jerusalem. நான் யாரு? Who am I? நீங்க யாரு? Who are you? உடன் வேலையாள். We are the co-workers. அதனால ஊழியக்காரங்கன்னு தமிழ்ல கூட கொஞ்சம் ஊழியக்காரங்க டீசெண்டா சொல்லுவாங்க. In Tamil it says that the servants of God. மலையாளத்துல எங்கட வேலைக்காரன் தான் சொல்லுவாங்க. In Malayalam they are called as the workers. மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Malayalam. வேலைக்காரன் வந்துட்டுண்டு. They are workers. Servant has come. வேலைக்காரன் டைட்டஸ் வந்துட்டுண்டு. And the servant Titus. டைட்டஸ் யாரானோ அப்படினு கேட்டா? Who is Titus? எங்கட சபையோட வேலைக்காரனானோ. He is my servant. எங்கட வேலைக்காரிகள் எல்லாம் வந்துட்டுண்டு. All the servants have come. இப்ப சொன்ன கோபம் வரும். என்ன வேலைக்காரிகளா? எங்களை ஊழியக்காரங்க. இப்ப நம்ம அம்மா அவ்வளவுதான். வேலைக்காரங்கன்னு சொல்லட்டும், இங்க பாரு எல்லா வேலைக்காரிகளும் உட்கார்ந்து இருக்குதுன்னு சொன்னா நான் கேரளால சொல்லலாம், தமிழ்நாட்டுல சொல்ல முடியாது. Kerala you can say servants. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. பைபிள் என்ன சொல்லுது அவங்க எல்லாம்? What does scripture say them? உடன் வேலையாட்கள். We are the fellow நல்ல சத்தமா workers. சொல்லுங்களே. Shout hallelujah. நாங்கள் அவரோடு உடன் வேலையாட்கள். We are his fellow workers. தாவீதுடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். The God fulfilled the desires of David. சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். Finally I'll tell this and அந்த conclude. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 2 Samuel chapter 7. தாவீது இப்படி இளைப்பாறி கொண்டிருக்கும்போது When David was resting, ராஜா என்ன செய்தாரு? ராஜாவாயிட்டான். he has become king. இப்ப நல்ல இளைப்பாறுதலோடு இருக்கிறான். Now he is with rest. அவனுக்கு வந்த சத்துருக்கள் யாரெல்லாம்? Who are all his enemies? மனைவி ஒரு சத்துரு, His wife is an enemy. அம்னோன் ஒரு சத்துரு, Amnon, அதோனியா ஒரு சத்துரு, Aholiah, அப்சலோம் ஒரு சத்துரு. Absalom. அங்க இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய நண்பனா ஒருத்தன் தான் அகிதோபேல், அவன் ஒரு சத்துரு. Another his friend was an enemy. அங்க யோவாபு ஒருத்தன் தான், அவன் ஒரு சத்துரு. Job was an enemy. அன்னைக்கு ஒரு ராஜா இருந்தான், ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். There was a chief priest then, அபியதார்னு ஒருத்தர் இருந்தான், Abida. அவனும் சத்துருவா இருந்தான். He was also an enemy. தாவீதுக்கு சத்துருக்கள் ஏராளம், ஒருத்தர் அவனுக்கு துணை இல்லை. Now David had an enormous number of enemies. No one was his support. தனிமையா தான் கடந்து போலாம். He had to go lonely. தனிமையான பாதை. Many loneliness. மனைவி சப்போர்ட் கூட இல்லங்க. There's no support of his wife. சகோதர சப்போர்ட் இல்லங்க. No support of his கூட brothers. இருந்த ஊழியக்காரங்க சப்போர்ட் இல்லங்க. No support of my co-workers. என்னிடத்தில் உள்ள என் சகோதர சப்போர்ட் இல்ல. No support of my sisters. என் கற்ப பிறப்பு என் பிள்ளைகள். Even my sons, my என் children. பிள்ளைகளை எனக்கு எதிராக எழுப்பி வேலை செய்றாங்க. Those who are begotten of my womb, they are also raised against me and work against me. கர்த்தர் தாவீதுக்கு என்ன செய்தா? But the Lord God, தாவீது கர்த்தர் என்ன செய்றா? the Lord God, ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் என்னை திருப்தி அடைய செய்தா. He is abundantly satisfied with the fullness of அவர் your என்ன house. பேரின்ப நதியினால் என் தாகத்தை தீர்த்தார். Therefore he has given the drink from the river of his சாமுவேல் pleasure. 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றா பாருங்க. That's what 2 Samuel அவனை 7. கர்த்தர் இளைப்பாற பண்ணி இருக்கும்போது When the Lord God has made him to rest, நாத்தானை கூப்பிட்டு சொல்றா. he called Nathan. 2 வசனத்து 3 வசனத்துல வாசிக்கும்போது Chapter 2 and verses 3. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, Now the king said to Nathan the ஐயா prophet, பாருங்க 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 பாரும். see now, கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது I dwell in the house of Cedar. தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்குதே. But the ark of God dwells inside tent curtains. தேவனுடைய பெட்டி ஒரு டென்ட்க்குள்ள இருக்குது. God's ark is inside the tent. ஒரு ஸ்கிரீனுக்குள்ள இருக்குது. It is inside a screen. அதுக்கு டோர் இல்லாம இருக்குது. There's no doors. அதற்கு வேற பாதுகாப்பு இல்லாம இருக்குது. There's no protection. ஐயோ அந்த பெட்டியில தான நமக்கு ஜெயம் கிடைச்சிச்சு. By that ark we got the victory. வல்லமாக்கிறது தான புறப்பட்டுச்சு. The power started from there. ஆசீர்வாதம்ங்கிறது தான புறப்பட்டுச்சு. Blessing started from there. நன்மைங்கிறது தான புறப்பட்டுச்சு. Goodness started from there. ஐயோ இருக்குதே. It's there. உடனே நாத்தான் என்ன சொல்றாரு? Now what Nathan said? நீ போய் Nathan said to the king, உன் இருதயத்துள்ளபடி எல்லாம் போய் செய். go do all that is in your heart. கர்த்தர் கூட இருக்கிறாரு. But the Lord is ஒரு with you. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. கர்த்தர் கூட இருக்கிறாரு. The Lord is with you. இவன் உடனே அதை செய்துட்டு நினைச்சிட்டு போறான். Immediately he wanted to do that. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் The பாருங்க. Lord started to bless பின்னாடி him. 16ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. Verse 16. இப்படி அவன் விரும்பினதுனால Because he desired like கர்த்தர் this. என்ன சொல்லிட்டாரு? உன் வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். முன்பாக சிறப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்றார். நிலைக்கிறார் என்று பாருங்களேன், உன் ராஜாசனம் For your house, என்றென்றைக்கு இருக்கும். for your house and your kingdom shall be established என்றென்றைக்கு நீ forever. Your ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். throne shall be blessed தலைமுறை forever. தலைமுறைக்கு உனக்கு ஆசீர்வாதம் உண்டா This இருக்கும். blessing for your generation to தலைமுறை generation. தலைமுறைக்கு உனக்கு நன்மை உண்டா இருக்கும். Goodness for your generation to நீ generation. கர்த்தருடைய காரியத்தை
பற்றி சிந்திச்சா When you think about the things of the Lord, நீ மட்டும் இல்ல, not only you, உன் வீடு, your house, உன்னுடைய சந்ததி, your generations, தலைமுறை தலைமுறை, all your அந்த generations, தலைமுறை இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்குது. and his generation is working till today. பைபிள்ல சொன்னதெல்லாம் தாவீதின் சந்ததியில பிறந்தவர். It says no, from generations of எல்லாம் David வந்த he came. ராஜ்யம் எல்லாம் எப்படி வந்துச்சு? How his kingdom came. தாவீதின் ஆட்சிக்கு பிறகு யார் ராஜாசனத்துல வந்தாங்க? After King David, who came? தாவீதின் வம்சத்துல தாங்க. It's from the generations of David. தாவீதின் வம்சத்துல தான் இயேசு வெளிப்பட்டார். Jesus revealed in the generation of David. தாவீதின் வம்சத்துல தான் கர்த்தர் இரட்சகராகிய இயேசு வெளிப்பட போகிறார். Lord and Savior Jesus Christ will be manifested from the generation of David. தாவீதின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்குதா? Do you have the mind of David? தாவீதை போல ஒரு இருதயம் எனக்கு இளைப்பாற பண்ணின தேவனுக்கு, The God who has made me to rest, என்னை ரட்சித்த தேவனுக்கு, the God who saved me, என்னை தூக்கி எடுத்தாரே, He lifted me up. அந்த தேவனுக்கு For that God, அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures அவரை forever. அவரை துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த தாவீதை போல, Like David who praises and worships the Lord always. அவனுடைய சிந்தை, His mind, அவனுடைய எண்ணம், His thought, அவன் செயல்கள், His words, அவனுடைய பிரயாசம், His labors, எல்லாவற்றையும் தாவீதிட்ட கேட்டா, anything if you ask David, எல்லாம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு கர்த்தருக்கு, everything is for the Lord. Everything கர்த்தருக்கு is for the ஒன்று Lord. செய்யலாம். For the Lord have to do something. இப்படியே ஓட்டம் இருந்துச்சு பாருங்க. This is how he was running. நோவா கர்த்தருக்கு பிரியமா தான் இருந்தான். Now he was pleasing to the Lord. அவனை மாத்திரமா ரட்சித்து கொண்டான். The God Noah was pleasing to the Lord. அவன் மனைவி, Only was அவன் he பிள்ளைகள், saved. His wife, அவனுக்குரியது எல்லாவற்றையும் அவன் சேர்த்து கொண்டதெல்லாம் ரட்சிக்கப்பட்டது, everything which was brought inside was saved. ஆசீர்வதிக்கப்பட்டது. He was blessed. நீ நீதிமானா ஜீவிப்பாரே, ஆனால் If you live நீ righteously, கர்த்தரை நேசிக்கிற ஒரு பிள்ளையா தேவனுடைய பிள்ளையை நீ சேவிப்பாயா, child of God, if you love your Lord நீ and live for him, உத்தமமாக உன் தேவனை பின்பற்றுவாயா, if you follow your Lord uprightly, உன் தேவனை உறுதியாக பற்றிக் கொள்வாயா, if you hold your Lord firmly, நீங்கள் மாத்திரமல்ல, not only you, உன் சந்ததிகள், your generation, தலைமுறைகள் your generation, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தம் உள்ளதா your மாற்றப்படும். descendants will be changed to be taken up the coming of the Lord. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? அப்படி எழும்பி நிப்போமா? Let us stand up. ஆண்டவரே, அந்த சிந்தை எனக்கு வரட்டும். Oh Lord, give me that mind. அந்த ஏக்கம் எனக்கு உண்டாகட்டும். Lord, give me that இந்த groaning காலை வேளையில் inside. அந்த சிந்தை ஆண்டவர் உனக்கு தர்றார். In this morning, the Lord is giving you that mind. ஓ, உன்னை திருப்தி அடைய செய்கிறார். He makes you to satisfy. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால், Satisfy with the fullness of your house. பேரின்ப நதியினால் With the drink of the river of your மகிழ pleasure. பண்ணுகிறாரே. He does it. நீ எப்படி இருக்கிறாய்? He makes you to rejoice. கர்த்தர் உனக்கு காண்பித்த இடத்தில் போய் நீ ஆராதிக்கிறாயா? The Lord God, the place which He has shown to you, are you going and worshipping there? கர்த்தர் காண்பித்த இடத்தில் நீ தேவ சமூகத்தில் தேவனுக்கு பலி செலுத்துகிறாயா? Are you offering the place where the Lord God has shown it to you? கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் நீ உன் தசமபாகங்களை செலுத்துகிறாயா? Are you giving your tithes to the place where Lord God has chosen கர்த்தர் for you? தெரிந்து கொண்ட இடத்தில் நீ உன் காணிக்கைகளை செலுத்துகிறாயா? Are you giving the offerings to the place where the Lord God has chosen for you? கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் உன் பொருத்தனைகளை, விசேஷித்த பொருத்தனைகளை செலுத்துகிறாயா? Especially the vows, are you fulfilling the vows, the place where God has chosen to for you? ஒரு சகோதரர் ஒரு இடத்தில் நான் ஆராதனைக்கு போயிருந்தேன். I went to a place to serve. என் கையில நிறைய காணிக்கை கொடுத்தாரு. He gave me so much of offerings. இவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கிறாரு. So much offerings he gave. என்ன இவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்காரு? Why so much he has given? நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அனுப்பிட்ட பிறகு After I prayed and sent him, உடனே அங்க உள்ள ஊழியக்காரர் சொன்னாரு, the servants of God, that place said, இவர் யாரு நான் கேட்ட முடிஞ்ச உடனே, after the service is over, I asked இவர் the அந்த servant of சபைக்கு God. போகிறவர். He goes to that church. உடனே அந்த சகோதரனை கூப்பிட்டேன். I called that brother. இது என்னன்னு கேட்டேன். I asked, what is this? என்ன What I asked, இவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கீங்களே, so என்ன much you have சமாச்சாரம்? given money. அவர் சொன்னார், இல்ல நாங்க இந்த தசமபாகத்துல சேர்த்து வச்சு இங்க கொடுத்தோம். No, but he said, no, all the tithes we have gathered and we have given this year. எந்த சபைக்கு போறீங்க? I asked which church you go. குறிப்பிட்ட சபையை சொன்னாங்க. He said a particular church. அங்க கொண்டு ஊழியக்காரத்துல கொடு. Go and give it to your servant of God there. நான் அதை நான் வச்சிருக்க கூடாது. I cannot take it. வச்சிருந்தா எனக்குள்ளதை கர்த்தர் இன்னொரு பக்கத்துல கொண்டு போயிருவார். If I take it, whatever is for me, Lord will நீ give it அங்கதான் to கொண்டு someone போய் கொடுக்கணும். You have to go and give it அதுதான் there. நீ பலி செலுத்துற இடம். That is the place where you அதுதான் offer உன் பொருத்தனை offerings. செலுத்துற That இடம். is the place you fulfill அதுதான் your oaths. கர்த்தர் உனக்கு தெரிந்து கொண்ட That இடம். is the place where God has chosen for you. அப்பதான் உன் சந்ததிகள் Only then ஆசீர்வதிக்கப்படும். your generations will be blessed. எல்லா இடத்திலும் கொண்டு நீ பலிகளை செலுத்தாத. You cannot go give your offerings in every different place. வேதத்தை விளங்காத மனுஷரா நீ நடக்காத. Do not be a man which does not know சத்தியத்தின்படி scriptures. நட என்று சொன்னார். Walk by the truth. உடனே அதற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார். Immediately obeyed and submitted. நீங்களும் தேவ சமூகத்திலே, Also you in the presence of God. கர்த்தருடைய ஆலயத்தில் இங்க வருகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். Everyone who comes to the church, the Lord கர்த்தர் sets them free. உங்களை ஆசீர்வதிக்கிறார். Lord God blesses you. ஆலயத்தில் தேவ சமூகத்தில் வந்து முழு இருதயத்தோடு ஆராதிக்க ஒப்புக்கொடு. Come to the service with all your heart, submit to the Lord. முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க ஒப்புக்கொடு. Submit to the Lord, to serve Him with all your கர்த்தர் strength. உன்னுடைய சிந்தை, உன்னுடைய நோக்கம் எல்லாம் தேவன் மேல இருக்கட்டும். Let all your mind be, heart be on the Lord. அங்கே பூமியில ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. In the earth there is a ladder set. அதனுடைய நுனியோ But the edge of the ladder, வானத்தை தொட்டிருக்கிறது போல it is like touching the நீ heaven. இந்த பூமியில் இருந்தாலோ,
Even if you are there in the earth, உன்னுடைய சிந்தை எல்லாம் all your mind, உன்னதத்துக்குரியதா இருக்கட்டும். let it be of above. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதா Let it இருக்கட்டும். be of the kingdom of உன்னுடைய God. சிந்தை எல்லாம் தேவனுடைய நீதிக்குரியதா Let it be இருக்கட்டும். of the righteousness of the God. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. Seek the kingdom of God and His righteousness. பூமியில் உள்ளவைகள் அல்ல, It's all not only the things of the earth. மேலானவைகளை நாடுகிறேன். I seek the things of இன்றைக்கு above, not எத்தனை of the பேர் அதை earth. ஒப்பு கொடுக்கிறீங்க? Today, how many of you submit? கரங்களை தட்டி நீ ஒப்பு கொடுங்க. Clap your hands and give கர்த்தர் glory. உங்களை ஆசீர்வதிப்பார். Submit, the Lord will bless you. விசாரிப்பற்றவளா இருக்கலாம், You cannot be. நீங்கள் தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், You may be rejected, ஆனால் சீக்கிரம் கர்த்தர் வரப்போகிறது. but the Lord God is going to. நாட்கள் வரப்போகிறது. Days are going to come soon. விசாரிப்பற்ற சீயோன் என்று மற்றவர்கள் உன்னை சொல்லலாம். Others may say you are a Zion with a எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், Jeremiah prophet உன்னை says. விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லுவாங்க. They will say that no, you are உன்னை a Zion தள்ளுதல் with a- சீட்டை கொடுப்பாங்க. They'll give you a ஆனா separation. நான் உன்னை அப்படி செய்ய But I மாட்டேன். will not do so. நான் உன்னை அப்படி செய்ய மாட்டேன். I will not do so. நீ எனக்குரியவர். You are mine. நான் தெரிந்து கொண்ட You சீயோன். are chosen, my நான் Zion. தெரிந்து கொண்ட எருசலேம். You are chosen, my Jerusalem. நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளை You are அல்லவா? chosen, my child. எருசலேமே. Oh, Jerusalem. நான் உன்னை எப்படி மறப்பேன்? How shall I forget you? சீயோனே. Zion. நான் எப்படி உன்னை How shall கைவிடுவேன்? I forsake you? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். I'll make you to bring உனக்கு healing. ஆரோக்கியம் வர பண்ணுவேன். I'll bring health to you. உனக்கு சமாதானத்தை I'll கட்டளையிடுவேன். command peace to you. உனக்கு நன்மையை உண்டாக்குவேன். I'll bring goodness to you. உனக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவேன். I'll bring blessings to you. இனி நீ குறுகி போக மாட்டேன். You shall not be shortened. உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன். I'll multiply you. கரங்களை தட்டி துதியுங்க. Clap your hands and praise. விசாரிப்பற்று கிடந்த, I was without care. குறுகி போய் கிடந்த, I was shortened. ஒன்றும் இல்லாம கிடந்த, I was having nothing. சபிக்கப்பட்டு கிடந்த, I was cursed. நோய்வாய்ப்பட்டு இருந்த, I was sick. பலவீனப்பட்டு இருந்த, I was weak. இப்ப அப்படி இல்ல. But now not so. குறுகி போகல. I am not shortened. மகிமைப்படுத்திட்டாரு. He has glorified கர்த்தர் me. நான் மகிமைப்படுத்துவேன். I'll glorify him. இனி நீ சிறுமைப்படுத்தப்படுவதில்லை. You shall not be shortened. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று He சொன்னார். said, I will glorify you. மகிமைப்படுத்துவேன். I'll glorify you. மகிமைப்படுத்துவேன். I'll நடத்தினேன். I have glorified you. இன்னும் மகிமைப்படுத்துவேன். Furthermore, glorify you. விசுவாசிக்கிறீங்களா? Those who believe. கரங்களை தட்டி முழு பலத்தோடு Clap your hands with all your strength. அவர் விசாரிக்கிறார். He cares me. என்னை விசாரிக்கிறார். He cares என் me. கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறார். All my sorrows are என் left on him. துக்கங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். He takes all my என் burdens. பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். He takes all my என்னை burdens. கைவிட மாட்டார். He will not forsake நல்ல முழு me. பலத்தோடு With all your strength, with all your strength. துதிங்க 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 துதிங்க. Praise him, praise him, praise him. ஓரி சவால கரபாலா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு மகிமை
ஹalleluya பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜன பிறகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜன பிறகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமை பாசம் பெரியதே மன்மாத புகழுடன் வாழ்வோம் ஆட்சி பெற்று உயர்ந்திடுவோமே மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமை பாசம் பெரியதே மன்மாத புகழுடன் வாழ்வோம் ஆட்சி பெற்று உயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குறுகிட மாட்டோம் ஹalleluya தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குறுகிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குறுகிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குறுகிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு நம்முடைய தேவன் நல்லவர். Our Lord is good. சம்பூர்ணத்தினால், ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய செய்கிறவர். God fills the satisfaction of the fullness of His house. அவருடைய பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறவர். He brings from the river of a pleasure. எந்த காரியத்துக்காக நீ விரும்பி ஓடுகிறாயோ, What are you desiring and running for? உன் வாழ்க்கையில இளைப்பாறுதலோடு உன்னை நடத்துகிறவர் இந்த தேவன். This God is the God who leads with சதா rest in your life. காலங்களில் அவர் உன்னுடைய தேவன். He is your God forever and ever. உனக்காக For you, ரத்தத்தில் கிடந்தாய், you were in the blood. ரத்தத்திலிருந்து பெற்றெடுத்தார், You were blood begotten by the blood, வேதனையில பெற்றெடுத்தார். begotten by the pain. தூக்கி வீசினியே, Not throw you. உன்னை பெற்றெடுப்பதற்காக Begot you. உனக்காக ஜீவனை கொடுத்தாரு. He gave you life. உனக்காக ஜீவனை கொடுத்தாரு. He gave life. ரத்தக்கரையை கொடுத்தாரு. Paid a price of blood. பிக்கப்பட்டாரு, He was torn. கிழிக்கப்பட்டாரு. He was torn. உன்னை பார்த்துதான் அவர் சந்தோஷப்பட்டார். Looking at you, he was அவர் glad. தன் வேதனையெல்லாம் மறந்தாரு. He forgot all his தான் பட்ட pains. வேதனையெல்லாம் வேதனையா தெரியல. All the pains was not a pain ஓ, to him. இந்த என் பிள்ளை, என்னுடைய மகன் என்னுடைய ஜீவனால் வாழ போகிறா. My son is going to live by my life. என்னுடைய ஆசீர்வாதத்துகளா சுதந்திரமா மாற போகிறா. He is going to be inheritor of all my அவன் blessings. சமாதானமாக வாழ போறா. He's going to live in peace. நோய் நொடி இல்லாம வாழ போகிறா. Going to live without sickness. தீர்க்க ஆயுசோடு வாழ போகிறா. With life, long life is அவன் going to live. கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ He's போறா. going to live a life without any கஷ்டமில்லாத difficulty. பாடுகள் இல்லாத வாழ்க்கை வாழ He is போறா. going to live a life without any உபத்திரம் suffering. வந்தாலோ, Even பாடுகள் tribulations, வந்தாலோ, sufferings come. துன்பங்கள் வந்தாலோ, Even difficulties அதெல்லாம் அவனுக்கு மிகுந்த சந்தோஷமா மாற போகுது. All those going to be changed as a great அதெல்லாம் joy என் for மேல him. வந்துருச்சு. It's come. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்க. See what kind of God is. எப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம பற்றிருக்கிறோம். What kind of God we have received. இப்படிப்பட்ட தேவனுக்கு என்ன நன்றி சொல்வது. What thanks we shall give என் to this ஆயுசு God. காலமெல்லாம் நான் நேசிக்கிறேன். All the days of my life I will love you, நம்ம Lord. எல்லாம் வேற ஆண்டவன்மார் எங்களுக்கு வேண்டாம். Lord, other than you we don't want any other God. பணத்தோ பணமோ பொருளோ செல்வங்களோ அல்ல, Not money, இந்த உலகத்தின் riches, Lord. மேன்மை அல்ல, not the excellence of this world, உலகத்தின் ஸ்தானங்கள் அல்ல, not the positions of the world, உலகத்தின் ஐஸ்வரியங்கள் அல்ல, not the riches of the அதில world. நாங்கள் மயங்கி கிடக்க விரும்பவில்லை. We don't want to be fallen asleep in நீங்க that. போதும் ஆண்டவரே. Lord, you are enough, Lord. உம்முடைய அன்பு எனக்கு போதும். Lord, your love is enough for உம்முடைய us. கிருபை எனக்கு Lord, your போதும். grace is enough for me. ஓ, என் ஆயுசின் காலங்கள் எல்லாம் நீர் எனக்கு Lord, போதும். all the days of my life you are enough for me. ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பினால் நிரம்பி அவரை சேவித்து பின்பற்றுவோம். Submit and let's be filled with His love and let's serve and worship Him. இந்த சந்ததியும் கர்த்தர் கைவிட மாட்டார். Lord will not forsake your குறுகி descendants. போகவே விட மாட்டார். He will not allow you to be shortened. பெருகிட்டே தான் வர He will செய்யும். keep multiplying. எப்போன்னு கேட்காத. Yeah, when and do not ask when. இருதய தேவன் மேல உள்ள தாகத்தோடு ஓடட்டும். Let your heart run with the thirst of the Lord. மனக்கண்ணை கர்த்தர் பிரகாசிக்கப்பட்டார். The Lord God will enlighten the eyes of your இருதயம் எல்லாம் mind. ஆண்டவர் மேல சார்ந்து Let இருக்கட்டும். your heart lean upon the அவரை நீ Lord. பின்பற்றிட்டு ஓடிக்கிட்டே இரு. Keep following Him and ஒப்பு serving Him. கொடுக்கிறவங்க கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து Also ஸ்தோத்திரம் பண்ணுங்க. submit yourself and clap your hands and praise God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise Praise the the Lord. Lord. Hallelujah. 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 Hallelujah.